வார்த்தையை கொடுக்கறது. பட் ஏதோ நிறைய தடைகள் இருந்திருக்கு, நம்மளுக்கு நிறைய தடைகள். நான் நம்புகிறேன் இந்த நாளில் தான் வருண் கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்கள். ஐ would like to thank the church and also Pastor Paulus. இந்த வாய்ப்பை திறந்து கொடுத்துக்க நன்றி தெரிவிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் தான் இதுக்கு காரணம். கர்த்தர் அவர் நாம மாத்திரம் நம்ப சிறுக வேண்டும். கர்த்தர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த சபை வந்து மனுஷனுடைய சபை இல்லை, கர்த்தருடைய சபை. ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தாவின் அசைவுங்க நான் இங்கே பார்க்குறேன். I can feel the glory of the Lord and I believe this is the church of the Lord. Hallelujah. Hallelujah. நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். கொஞ்சம் கெயின் ஏற்றுறீங்களா? கொஞ்சம் பார்க்குறீங்களா? எனக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இது உங்களுடைய நாள் அப்படின்னு சொல்லுங்கள். திஸ் இஸ் யோர் டே. பாருங்கள், சித்தினி திரும்ப பண்ணி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். டென் டு நெய்பர் அண்ட் டெல், இது உங்கள் நாளுன்னு சொல்லுங்கள். சரி, நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் வார்த்தையை கொடுக்கும் பொழுது எல்லா காது கொடுக்கணும், நல்லா கவனிக்கணும். ஏன்னா வசனம் இல்லாமல் அற்புதங்கள் நடக்காது. ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தை நம்மளை தொட்டாதான் கர்த்தர் காரியங்களை செய்வார். சீக்கிரமாக பேசி முடிங்க பாஸ்டர், நான் ஜெபத்துக்கு மாற்ற தான் வந்திருக்கேன்னா ஐம் சாரி, காட் வில் நெவர் டச் யூ. ஹல்லேலூயா. முதல்ல நீங்கள் வார்த்தை நல்லா உள்ளுக்கு வாங்கினதுக்கு அப்புறம் தான் கர்த்தரோட காரியங்கள் வெளிப்படும். எனக்கு என்ன நம்புவோன்னா, தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லி ஜெபிச்சு ப்ரொஃபஸை பண்ணுறதோட வசனத்தின் மூலியமாக ஆண்டு பேசுவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வார்த்தையிலே கர்த்தர் என்கிட்ட பேசினாருன்னுவாங்க. ஸோ சிலருக்கு இப்படி தான் அவர் நடத்துவார். நீங்கள் செய்தியை கேட்கும் பொழுதே கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேசி ஏற்றி விடுங்க, எனக்கு கொஞ்சம் பேசி ஏற்றி விடுங்க. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக ஜஸ்ட் 2 கையை அப்படியே மேலே உயர்த்தி ஆவியில் நிரம்பி கொஞ்சம் அப்பாவை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வல்லமை அப்படியே வாய்களை திறந்து அப்பா என் இடத்துல பேசுங்க. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். பரிசுத்த ஆவின் தொடுதல் இப்பொழுதே இந்த இடத்துல இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய அசைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு உள்ளத்தின் தொடும்படியாக அப்பா வார்த்தையை கேட்கும் பொழுது தலையிலேருந்து உள்ளங்கால் வரலும் தேவ அக்கினி பற்றி எறிவதாக. அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிங்க. சத்தத்தை நல்லா உயர்த்துங்க. பக்கத்தில் யார் இருக்கிறா, யாரு பார்க்காம நீங்களும் ஆண்டவரும் மாத்திரமே, நீங்களும் ஆண்டவரும் மாத்திரமே. ரீபா ராகபா ஷதரபா ரேபா லரபா ராஜரபுசியாந்தி நல்ல ஆவியில் நிரம்பி விடாம கர்த்தருக்குள்ள அப்படியே முழுமையா உள்ளத்தை திறந்து கொடுங்க ஆண்டவருக்கு. தேவ மகிமை இந்த இடத்துல இறங்குது. தேவ பிரசனம் இப்பொழுதே இறங்குது. லபா ராகபா ஷேகேப ராஜரபா மறைந்திருக்க எல்லா அசுத்த கிரியைகள் உடைந்து வெளியாகுது இயேசுவின் நாமத்தில். வேர் பிடுங்கப்படுது, வேர் பிடுங்கப்படுது, வேர் பிடுங்கப்படுது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகுது. ஆவியானவர் வெளிப்படுகிறார். இப்பொழுது ஆவியானவர் வெளிப்படுகிறார். பரிசுத்த ஆவின் அக்கினி தலையிலிருந்து உள்ளங்கால் வரலும் இப்பொழுது. ஷரபரகபா. Thank you Jesus. மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இந்த இடத்தை நீர் ஆளுகை செய்வீராக. அப்பா இங்கே கட்டப்பட்டிருக்க எல்லா காரிலும் பொட்டைந்து நீக்கு விலக போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-4 தமிழ் ஒரு ஆள் வாசிங்க சத்தமா. அப்போஸ்தலர் 2 1-4 தமிழ்ல வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த நாளில் தான் மறைந்திருந்த சீஷர்கள் வெளியே வந்து இயேசுவை குறித்து வெளியரங்கமாக பேசினார்கள். ஹல்லேலூயா. அவங்க சீஷர் சொல்லும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனை பேர்? நல்ல காது கொடுத்து கேளுங்க, பெருக கேள்வி கேட்பேன். சரிங்களா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களாம். இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு சமமா பழைய ஏற்பாடுல ஒரு நாள் இருக்கு. என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? ஷபூத் என்று சொல்லி ஒரு நாள் இருக்குது. அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியே வந்து 50வது நாளில்
மோசே மலையில் ஏறி அந்த அந்த 10 commandment எடுத்துட்டு கீழே இறங்கி வருகிறார். ஓகே, கீழே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலையை உருவாக்கி என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல அதை தொழுது கொள்கிறாங்க, அதை வர்ஷிப் பண்ணுறாங்க. ஓகே, அதை பார்த்து கோவப்பட்டு இவர் என்ன பண்ணுறாரு, யாரெல்லாம் என் பக்கம் நிற்கிறீங்களோ இங்கே வாங்கன்னு சொல்லி அந்த நாளில் ஒரு 3000 பேர் சாகுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? 3000 பேர் சாகுறாங்க. இது சரியா 50வது நாள் ஆஃப்டர் தி கேம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் விட்டு வெளியே வந்து 50வது நாள். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஷவுத் என்ற அந்த நாளை வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஷவுத் என்று பேர். ஆனால் அந்த நாளில் தான் தோரா கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. அது தோரா கொடுக்கப்பட்ட ஒரு நாள், அந்த 10 commandment வந்த ஒரு நாள். ஹல்லேலூயா. அப்போ அங்கே 3000 பேர் விழுந்து சாகுறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு ஓகே உயிரோடு எழும்பி 50வது நாளில் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடில் என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்கோ அது புதிய ஏற்பாடுக்கு தீர்க்க தரிசனமாக நடந்த ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாடில் அந்த 50வது நாளில் நியாயப்பிரமாணத்தை கீழே கொடுக்குறாங்க. புதிய ஏற்பாடில் ஆவியானவர் அவர் தான் நியாயப்பிரமாணமாக இருக்கிறார். ஹீ இஸ் த லா. ஓகே, எருமையில் எழுதப்பட்டிருக்கு. நாட்கள் இனியவங்க படித்து சொல்லியிருந்ததில் உள்ளுக்கே ஆவியானவர் இருப்பார், அவர் சொல்லிக் கொடுப்பார், போதிப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இதுதான் பரிசுத்த ஆவியின் நோக்கம். ஹல்லேலூயா. அநேகர் சொல்கிறாங்க இந்த பெந்தெகோஸ்தே நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்ட்டு. எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் இந்த பெந்தெகோஸ்தே நாளில் தான் பரிசுத்த ஆவி வந்தார்னு அநேகர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்க தரிசிங்க எந்த ஆவியில தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்கள் யோசிச்சு பாருங்க. they prophesied through the Holy Spirit. தாவீது சொல்றாரு, சங்கீதம் 51 சொல்றாரு, பரிசுத்த ஆவியை எடுத்துடாதீங்கன்றார். ஓகே, சில சொல்ல வந்து போவார்னா, அப்போ வந்து போகிற தேவனாக இருந்தார், நாவியனாக இருந்தார்னா எதுக்கு பரிசுத்தாவே எடுத்துடாதீங்கன்னு சொல்கிறார்? என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா பரிசுத்தாவே ஆரம்பத்தில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்காரு. He is already has been given. Hallelujah. அதுவே நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா லூக்கா 17:21 வாசிங்க தமிழில். லூக்கா 17:21 இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக, அவர் உயிரோட எழும்புகிறதுக்கு முன்பாகவே ஒரு வார்த்தை சொல்கிறார். வாசிங்க. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே. இப்ப தேவராஜ்யம் அர்த்தம் தெரியுமா? பரிசுத்தாவின் ஆளுகை. அந்த ராஜ்யம் எப்பயோ உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு இயேசு சொல்றார். நீங்க யோவான் 20:22 வாசிங்க. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும். யோவான் 20:22. John chapter 20 verse 22. தமிழ் எடுத்து வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இது எப்ப? இயேசு மேலே எடுத்துக்கொள்றதுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியை என்ன பண்றாரு? ஊதி பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்றார். அப்படின்னா பரிசுத்த ஆவி ஆல்ரெடி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பெந்தெகோஸ்தே நாள்ல என்ன நடந்திருக்குது? மறுபடியும் வாசிக்கலாமாங்க? நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 2:3-4 வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Hallelujah. You see, the Spirit of God is already within them. அவரே நிரப்புதல் உண்டாகும் பொழுது அந்நிய பாஷையில பேசுறாங்க. ஆனால் அதுக்கு முன்பாக என்ன எழுதப்பட்டிருக்குன்னா அக்கினி நாவுகள் இறங்கினது. அந்த அக்கினி நாவு எதை குறிக்குதுன்னா வல்லமையை குறிக்குது. ஹல்லேலூயா. அப்போ பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கினது ஆவியானவர் இல்லை, அவருடைய வல்லமை. இதை நம்ம எங்கே பார்க்கிறோம்? லூக்கா 24:49. நான் ஏன் நிறைய வசனத்தை காமிக்கிறேன்னா, பேசுறது மனுஷனாக இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும். ஹல்லேலூயா. வாசிங்க. 24:49 வாசிங்க.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் பெலனால், இன்னொரு வார்த்தை வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் to be clothed, அந்த வல்லமையினால் மூடப்படணுமா. ஹல்லேலூயா. வல்லமையினால் மூடப்படணும். இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? அக்கினி நாவுகள் உள் இறங்குனது இல்ல, மேல் இறங்கி இருக்குது. இட் செட் அப்பான் them, மேல வந்திருக்குது. வல்லமைன்னு சொல்லும் பொழுது நீங்க அதனால் மூடப்படுவீங்க. பரிசுத்த ஆவின்னு சொல்லும் பொழுது நிரப்பப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், சிம்சனோட காலத்தை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார், மேல் இறங்கினார். இயேசு பெற்றெடுக்கிறதுக்காக மரியாள் மேல் ஆவியானவர் ஓவர்ஷேடோ, மேல இறங்கினார். ஹல்லேலூயா. அப்போ நிரப்புதல் வேற, மேல வருகிறது வேற. ஓகே, பழைய ஏற்பாடுல அனாயிண்டிங் பவர் இதெல்லாம் ஒரே வார்த்தை ஸ்பிரிட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆனா அதை அனுபவிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் வல்லமை என்றால் என்ன, ஆவியானவர் யார் என்று தெரியும். ஹல்லேலூயா. இது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா நம்மளோட வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கு இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு அதுதான், பரிசுத்த ஆவியின் வல்லமை. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, the power of Holy Spirit. பார்த்து தான் சொல்லுங்களேன், என்னைய பார்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. we need the power of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் நீங்க பார்த்தீங்கன்னா திருத்துவ தேவத்தில் பார்த்தீங்கன்னா he is the third person, மூன்றாவது நபராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பரிசுத்த ஆவியை குறித்து ஒரு விசுவாசி புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டம்தான். புரிஞ்சுக்கிட்டாலும் அவரோட வல்லமையை புரிஞ்சு கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, they don't understand the power of Holy Spirit. ஹல்லேலூயா. அநேகர் கேட்பாங்க, பரிசுத்தாவி தான் எனக்குள்ள இருக்கிறாரு, நாங்க இன்னும் ஏன் பலவீனமா இருக்கிறோம்? பரிசுத்தாவி உள்ளுக்கு இருக்கிறாரு. பரிசுத்தாவி உள்ளுக்கு இருக்கிற வசி தான் நீங்க இன்னைக்கு விசுவாசியா இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவி இல்லாமல் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்க சபைக்கு உட்கார்ந்திருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் உங்க வாழ்க்கையில பலவீனம் இருக்குது. சில சொல்லுவாங்க, கர்த்தர் என் உள்ளத்துல ஏவினார், பேசுறார். உள்ளுக்கு பேச இல்லைன்னு சொல்லல, பரிசுத்தாவினால ஈஸியா பேச முடியும், நடத்த முடியும். ஆனா அதுக்கு மேல்பட்ட காரியத்தை செய்யறதா இருந்தா வல்லமை இறங்கி ஆகணும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜா நம்ம இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறாரு, இல்ல ஒரு தேசத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனா அவர் தலையில கிரீடம் இல்லாட்டினா அவரால் ஆளுகை செய்ய முடியாது. அதே மாதிரி பரிசுத்த ஆவிக்கு வல்லமை வராவிட்டால் அவரால் நம்மளோட வாழ்க்கையை ஆளுகை செய்ய முடியாது. The power is the crown of the Holy Spirit. Hallelujah. Many Christians, we have the spirit of God. அநேக விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா வல்லமை இதுதான் பெரிய ஒரு குறை. ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு BMW இல்ல ரோல்ஸ் ராய்ஸ் கிஃப்டா வந்திருக்குது. என்ன வந்திருக்குது? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வேணாமா? பாருங்க பாஸ், உங்க விசுவாசிகளா காடி வேணான்றாங்க. ஹல்லேலூயா. நான் ரோல்ஸ் ராய்ஸ் சொல்றேன், BMW நான் தீர்க்க தரிசனமா எடுத்துக்கிறேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்க எப்படி தான் இருக்கிறீங்க? எனக்குமா அப்படின்னு இருக்கிறீங்க, விசுவாசமே இல்லை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் இல்ல ஒரு BMW ஒரு புது காடி வருது, உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. சத்தமா சொல்லுங்களேன், இதுவும் ப்ராப்பர்ட்டிக்கு தான் மாறும். ஹல்லேலூயா. ஒரு புது நீங்க எதிர்பார்க்குறீங்க, இந்த வருஷம் ஒரு புது காடி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த காடி உங்களுக்கு வருது. ஆனா அந்த காடிக்கு நீங்க பெட்ரோல் ஊத்தாட்டினா காடி நவராது. ஆமாமா இல்லையா? இப்ப பரிசுத்தாவிய கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? ரத்தம் சிந்தி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Okay, what we call the helper, he has given. But without the anointing, the Holy Spirit will never function. பெட்ரோல் இல்லாம காடி நவராது. சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? நீங்க விலை உயர்ந்த காடி வீட்டில் பக் பண்ணிருக்கலாம், ரோல்ஸ் ராய்ஸே இருக்கலாம், வீட்டில் BMW இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா பெட்ரோல் இல்லாட்டினா காடி நவரும். யாரோ சொல்றீங்க, நாங்கள் சார்ஜ் போட்டு இப்போ காலேஜ் பேட்டரி காடி வருது. ஹல்லேலூயா. அதுக்கு கரண்ட் தேவை தானே, அதுக்கு நீங்க காசு கொடுத்தனாகணும். ஆமாவா இல்லையா? திஸ் இஸ் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் பரிசுத்தாவி இருக்கிற இல்லைன்னு சொல்ல, ஆனா என்ன தெரியுமா இல்லை? வல்லமை இல்லை. இன்னொரு வார்த்தை, அபிஷேகம் இல்லை. சில பேர் பாஸ்டர் நீங்க ஜெபிக்குமா அபிஷேகமா இருக்கு, அபிஷேகம். தேவனோட பிரசன்னத்திற்கும் அபிஷேகத்துக்கும் வித்தியாசமே தெரியாம இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அபிஷேகமா இருக்குல்ல, அது தேவனுடைய பிரசன்னம். இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் நிற்கும் பொழுது அவரை உணர முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அனாயிண்டிங் அல்லது பவர் அப்படின்னு சொல்லும் பொழுது எது மனுஷனால செய்ய முடியாதோ அது செய்கிறதுக்கான வல்லமை தான் தேவன் தருகிறார். அசாத்தியமான காரியத்தை செய்கிறதுக்கு தான் வல்லமை தேவன் தருகிறார். அதான் வல்லமை.
இன்னைக்கு நம்ம சொந்த பலத்தில், நம்ம சொந்த திராணிக்குள்ள நம்ம எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய வல்லமையால் தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம இங்கே கூடி இன்னைக்கு என்ன நாள் இருக்கு? பெந்தெகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னது போல நான் உண்மையாகவே ஓவர்லுக் பண்ணிட்டேன். டேட்டை கொடுத்து அப்போ தான் யோசிக்கிறேன், ஐசி நம்ம சர்ச்சும் பெந்தெகோஸ்தே விட்டுட்டுமே, ரொம்ப முக்கியமான நாள். அப்போ தான் யோசிச்சேன், இல்லை இந்த சபைக்கு கர்த்தர் அனுப்பி இருக்கிறார், இங்கே ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அங்கே வாரம் வாரம் ஆவையில் நிரம்பிட்டு இருப்பாங்க. இந்த வாரம் இங்கே உங்களை நிரப்பணும்னு சொல்லி கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 9 வருஷம் முடியுது, இப்போ 10வது வருஷம் வரப்போகுது. அப்படின்னா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வரப்போகுது. ஹல்லேலூயா. அது ஒரு நிறைவுக்குள்ளே வரப்போகுது. ஹல்லேலூயா. அப்போ சபையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதா இருந்தால் மனுஷன் பலத்தினால முடியாது, கர்த்தருடைய வல்லமையால் மாத்திரம் தான் முடியும். நீங்கள் பாருங்கள், சாலமன் ஆலயத்தில் ஆசாரியெல்லாம் உள்ளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே தூபம் ஏற்றிக்கிட்டு பலிகள் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய மகிமையின் மேகம் உள்ளுக்கு நுழைந்தது. ஆசாரியனால உள்ளுக்கு நிற்க முடியல, எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தாவி இறங்கிட்டான்னா மாம்சத்துக்கு வேலையே கிடையாது. When the Spirit of God enters, flesh has nothing to do. Hallelujah. அப்போ இந்த சபையை கர்த்தர் பரிசுத்த ஆவினால் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. இங்கே அணைந்து போன அக்கினியை மறுபடியும் போட போகிறார். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்க, பேதுரு சிறைச்சாலையில் மாட்டிட்டு இருக்கும்போது சபை தான் ஜபிக்குது. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. பாஸ்டர் தான் நின்று விடாமல் ஜபிச்சுட்டு இருக்கணும். சபை ஜபிக்கவே மாட்டுது. வரும்பொழுது பாஸ்டர் இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் யாராவது ஒரு ஆள் உங்கள் பாஸ்டருக்கு ஜபிச்சிருக்கிறீங்களா? இல்லை உங்கள் பாஸ்டரை நேசிச்சிருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜபிக்கணும், உங்கள் கணவனுக்காக ஜபிக்கணும், சொந்தங்களுக்கு ஜபிக்கணும், எல்லாம் ஜபிக்கிறீங்க. பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கேட்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? we are so selfish. நான் உங்களை மாத்திரம் சொல்ல, இங்கே இருந்து என்னோட சபையை சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி உங்களை எப்படி நினைக்காதீங்க. இது எல்லா இடத்தும் பொதுவாக நடக்கிற ஒரு காரியம். we only need from pastors, we never care about their needs. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தேவை உங்களோட பணம் இல்லை, உங்களுடைய ஜெபம். பேதுருக்கு அன்னைக்கு தேவை ஜனங்களோட ஜெபம். சபை ஜெபிச்ச வசி தான் கர்த்தர் அற்புதம் செய்தார். பேதுரு தூங்கிட்டு இருக்கிறான், அசந்து தூங்கிட்டு இருக்கிறான். ஆனால் சபை ஜெபிச்ச வசி தான் கர்த்தர் அற்புதமாய் வெளியே கொண்டு வந்தார். when you start praying for the man of God, தேவ மனுஷனுக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட காரியங்களை சந்திக்க ஆரம்பிப்பார். இதான் லவ், இதான் கம்ப்ளீட். praying for one another. First of all, start praying for the servant of God. Hallelujah. Hallelujah. அப்போ பரிசுத்த ஆவி இதைத்தான் இந்த சபையில் முக்கியமாக வைக்கிறார். நம்மளுக்குள்ள அன்பு எப்போ தெரியுமா கம்ப்ளீட் ஆகும்? எப்போ நம்ம ஒருத்தர் ஜபிக்கிறோமோ அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. see, அப்போஸ்தலர் 10:38 10:38 தமிழில் வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, தேவன் இயேசுவை குமாரன் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துக்கே அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. இயேசுக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவைப்படுது. எதுக்கு? வாசிங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை. தேவன் இயேசு கூட இருந்தபடினால் தான் இயேசுனால நன்மை செய்ய முடிந்தது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இல்லாம நீங்க நல்லவனா வாழ முடியாதுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கூட இல்லைன்னா நீங்க நல்லவங்களா இருக்க முடியாது. அப்ப மகிமை நம்மளுக்கு இல்லை. நான் நல்லவன் தெரியுமா, நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா சொல்லவே முடியாது. மகிமை யாருக்குமா போகுது? பிதாவாகிய தேவனுக்கு தான் போகுது. ஹல்லேலூயா. தேவன் இயேசு கூட இருந்த, எப்படி இருந்தாரா? பரிசுத்த ஆவி இயேசு கூட இருந்தபடினால் இயேசு என்ன பண்றாரு? நன்மை செய்து. தமிழ் வாசிங்க. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, தமிழ் சரியா வராது. நீங்க தான் ஹெல்ப் பண்ணும். வாசிங்க. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, பிசாசிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கும் அபிஷேகப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாமல், அதாவது வல்லமை இல்லாமல் இது நடக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம். தேவன் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்தாவின் வல்லமை நம்மளால வாழ்க்கையில வாழ முடியும். or else your Christian life will not be complete. உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை நிறைவாக இருக்குது, அது குறைவாக தான் இருக்கும். நீங்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும், நீதியுள்ள வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியோட வல்லமை வேண்டும். ஹல்லேலூயா.
Hallelujah. Or else you will become very powerless. Hallelujah. இயேசு யாரு? குமாரன். ஓகே, தேவகுமாரன். அவருக்கே பரிசுத்த ஆவின் வல்லமை தேவைப்படுதா? நம்மளா எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு அவசியம் யோசிச்சு பாருங்க. இயேசுக்கு நல்லாவே தெரியும் அவர் யாரு, எதுக்கு வந்து எல்லாமே தெரியும். நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையின் பர்பஸே தெரியல. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு அதிகமா வல்லமை தேவைப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் அநேகரை கர்த்தர் வல்லமையால் நிரப்ப போகிறார். அந்த வல்லமை மேலே இறங்கும் பொழுது எதெல்லாம் உங்க மேலே இருக்கு அதை உடைஞ்சு போக போகுது. ஹல்லேலூயா. Whatever it is so tight and heavy on you shall be broken today. இந்த நாளில் அது உடைக்கப்படும். எது உங்களுக்கு முன்னுக்கு போக தடையா இருக்குதோ, எது வாசலை சாத்தி வைத்திருக்குதோ, there is a strong force, அதாவது ஒரு பலத்த காரியங்கள் உங்களை அப்படியே மறைச்சிட்டு இருக்கு, முன்னுக்கு போக விடாம தடை பண்ணுது, வருமானத்தை தடை பண்ணுது. இது எல்லாம் அப்படியே உடைந்து போக போகுது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு இறங்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். முதலாவது, ஓகே, எதனால நம்மளுக்கு வல்லமை தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, தேவனை நெருங்கிறதுக்கு நம்மளுக்கு வல்லமை தேவை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நெருங்கிறதுக்கு வல்லமை தேவை. Nobody can go closer to God the Father without the power of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் யாராலையும் பிதா இடத்துல சேர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இயேசு உபவாசம் எடுக்கிறார். எப்போ எடுக்கிறாரு? ஞானஸ்தானத்திற்கு அப்புறமா முன்பாகவே? சொல்லுங்க. எனக்கு பைபிள் தான் நடத்தணும் போலுக்கு. ஞானஸ்தானம் எடுத்ததற்கு அப்புறம் தான் உபவாசம் எடுக்கிறார். 40 நாள் உபவாசம் எடுக்கிறார். ஆமாவா இல்லையா? இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது நடக்குது, அவர் தண்ணியில் மூழ்கி வெளியே வரும் பொழுது வானம் திறக்கப்படுது. இதோ என் இயேசுகுமாரன் சொல்லி சத்தம் கேட்குது. புறாவை போல ஆவியானவர் இறங்குறார். ஹல்லேலூயா. அங்கே தான் இயேசு அபிஷேகத்தை பெறுகிறார். நோட் பண்ணிங்க, அபிஷேகத்தை நிறைய கிறிஸ்துவ நினைக்கிறாங்க இயேசு 40 நாள் உபவாசம் எடுத்து தான் அபிஷேகத்தை பெற்றார். நோ, இட் ஹேப்பன் ஆன் ஹிஸ் பேப்டிசம். நீங்க எப்ப ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, முழுக்க ஞானஸ்தானம் அப்பவே பரிசுத்தாவே பெற்றுட்டீங்க. நீங்க அபிஷேகத்தை பெற்றுட்டீங்க. You are anointed to live the Christian life. Hallelujah. இப்போ என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 4:1-2 வாசிங்க. லூக்கா 4:1-2 வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிரந்தவராய், பாருங்க, இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். பாருங்க, வாசிங்க. யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு ஆங்கிலத்தில் led by the Spirit, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டிருக்கிறார். எதுக்கு வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார்? என்ன காரணம்? வாசிங்க. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்ப 40 நாள் ஏன் இயேசு உபவாசம் எடுத்தாரு? என்ன காரணம்? நீங்க எதுக்கு ஃபாஸ்டிங் எடுப்பீங்க? சொல்லுங்க. எனக்கு வருமானம் பெருகணும், பிளெஸிங் வரணும், அதுக்காக எடுப்பீங்களா? கர்த்தரை நெருங்கிறதுக்காக எடுப்பீங்களா? சத்தமே வர மாட்டேது. பாதி பேர் இப்போ தான் யோசிக்கிறீங்க, நம்ம எதுக்கு எடுத்தோம் உபவாசம்? கடைசியாக வீட்டில் ரட்சிப்பு வரணும், அதுக்காக இல்லை. நம்ம உபவாசம் எடுத்தால் மெயின் பர்பஸ் என்னன்னா, டு கம் க்ளோசர் டு காட். நீங்கள் உபவாசம் எடுக்கும் பொழுது தான் உலகத்தின் சத்தத்தை அப்படியே அமுக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு அவரோட சத்தத்தை தெளிவாக கேட்க முடியும். இயேசு சொல்கிறாரு, ரூம் கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்தில் இருக்க தேவனை நோக்கி கூப்பிடு, வெளியரங்கமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். That means why you must shut the door of the room, shut the voice of this world. உலகத்தின் சத்தத்தை நீ அப்படியே ஷட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சாத்திட்டு நீ அவர் பிதாவின் சத்தத்தை மட்டும் கேட்கணும். அப்போ உபவாசம் சொல்லும் பொழுது இட்ஸ் a time that are appointed that can come closer to God. கர்த்தரிடத்தை சேருகிறதுக்காக ஒரு காலத்தை நம்ம நியமிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இங்கே எழுதப்பட்டிருக்கு, இயேசு வனாந்திரத்துக்கு ஏன் போனார்? அங்கே யாருமே இல்லை. அங்கே தேவனோடு தனியாக இருக்கணும், தேவனோடு ஒன்றாக சேரணும், நெருங்கணும். அதற்காக தான் இயேசு பரிசுத்த ஆவினால் நடத்தப்படுகிறார். அங்கே எழுதப்பட்டிருக்கு 40 நாளும் ஒன்றும் சாப்பிடல. ஒரு மனுஷன் 10 நாள் சாப்பிடலான்னா முடிச்சு, ஆனால் 40 நாள் 40 ராத்திரி ஒன்றுமே சாப்பிடல. இது எப்படி முடியும்? எந்த வல்லமை அவர் தாங்கி இருக்க முடியும்? பரிசுத்த ஆவின் வல்லமை. எங்கே பலவீனம் உண்டாகுதோ அங்கே கிருபை பெருகும்.
40 நாள் கிருபையினால் நிரப்பப்பட்டு உபவாசம் எடுத்திருக்கார். பவுல் சொல்றாரு, என் பலவீனத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். காரணம், கர்த்தருடைய கிருபை என்னில் பெருகி இருக்குது. The strength of God. Hallelujah. Hallelujah. அப்ப இயேசு உபவாசம் எடுக்கிறதுக்கு, தேவனை நெருங்கிறதுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ்டர் நாங்கள் வந்து இங்கே சண்டே சர்மன்லாம் கேட்குறோம், ஜபத்தில் கலந்துக்கிறோம், வர்ஷிப்பில் கலந்துக்கிறோம், நாங்களும் நினைக்கிறோம் போய் ஜபிக்கணும் வீடுன்ட்டு. மண்டே ஆகிட்டா அப்படியே எல்லாம் பிளர் ஆயிடுது. மண்டே ஆகிட்டு நாங்கள் அப்படியே டவுன் ஆயிடுறோம். எங்களுக்கு இந்த சபையில் இருக்கிற அந்த அந்த உற்சாகம் வந்து வீட்டுக்கு போய்ட்டா இருக்க மாட்டேது. நாங்கள் என்னால் ஜபிக்க முடியல. நாங்களும் உபவாசம் எடுக்கலாம்னு நினைக்கிறோம், எடுக்க முடியல. எல்லாமே தடையாக இருக்குது. காலையில் ஜபிக்கணும், ஜபிக்க முடியல. என்ன காரணம்? பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, அவர் சொல்றாரு வா ஜபிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா உங்களுக்கு என்ன இல்லை? வல்லமை இல்லை. பரிசுத்த ஆவின் வல்லமை இருந்துச்சுன்னா உங்க காடி முன்னுக்கு போகும். ரோல்ஸ் ரைஸ் என்ன பண்ணும்? நீங்க டிரைவ் பண்ணணும். நீங்க தான் பெட்ரோல் ஊத்தலையே, அங்க என்ன இல்லை? பெட்ரோல் இல்லை. இன்னைக்கு அந்த பெட்ரோல் தான் தேவன் உங்களுக்கு தர போகிறார். அது பத்திட்டு எரிய போகுது. ஹல்லேலூயா. நீங்க அக்கினி அனலாக மாற போறீங்க. when there is a fire you can move forward. ஹல்லேலூயா. இப்போ ஜபிக்கிறதுக்கும் சரி பாருங்க, நான் நிறைய பேர் நல்லா ஜெபம் வார்த்தையில் நான் ரசிக்கப்பட பார்த்துருக்கிறேன். அவங்க பேசுகிற தமிழில் அப்புறம் ராஜாவே சுவாமி அப்படின்னு பயங்கரமாக போவாங்க. நான் பார்ப்பேன் எப்படிலாம் ஜபிக்கிறாங்க. ஆனால் அதில் ஆண்டவர் இல்லை தெரியுமா? அதில் ஆண்டவர் இல்லை. நீ வளர்னாலும் பிரச்சனை இல்லை, உன் மனசு அவரோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். That is the real prayer. That is the powerful prayer. நீங்கள் நிறைய பேர் இப்போ உங்கள் பாஸ்டர் கூப்பிட முன்னுக்கு ஜெபம் பண்ணுங்கட்டு, ஐயோ நானா பாஸ்டர், நான் வரல, எனக்கு ஜெபிக்க வராது அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ, எந்த மொழி, அதிலே வந்து ஜெபம் பண்ணுங்க. அதை தேவன் கேட்கிறார். நம்ம இங்கே ஜெபிக்கிறது மனுஷனுக்காக இல்லை. யாருக்காக ஜெபிக்கிறோம்? யாருக்காக ஜெபிக்கிறோம்? தேவன் என் சத்தத்தை கேட்கணும். அப்போ உங்கள் வாயில் வர வார்த்தை தப்பா வேணா போகலாம், ஆனால் கர்த்தர் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. That's why you need the power of Holy Spirit. என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. தேவனை நெருங்கிறதுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. இவங்க பெந்தெகோஸ்தே நாள் என்னத்தை பெற்றுக்கொண்டாங்க? அக்கினி நாவுகளை பெற்றுக்கொண்டாங்க. பிறகு என்ன பண்றாங்க? அந்நிய நாவுகளில் பேசுறாங்க. அந்நிய பாஷையில பேசுறதா ஜெபமா? ஜெபம். ஜபிக்கிறதுக்கு என்ன தேவைப்பங்க? கொடுத்தனே இருக்கிறீங்க. என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. ஹல்லேலூயா. அவங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுக்கு என்ன தேவை? வல்லமை தேவை. ஹல்லேலூயா. திஸ் இஸ் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட். பரிசுத்த ஆவியின் வல்லமை இருந்துச்சுன்னா உங்களால ரொம்ப ஈஸியா தேவனை நெருங்க முடியும். ஹல்லேலூயா. உடம்பு எவ்வளோ சோர்வா இருந்தாலும், எவ்வளோ டயர்டா இருந்தாலும் உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. உங்களால தேவனை தேடாம இருக்க முடியாது, ஆராதிக்காம இருக்க முடியாது. You will long for him. அவர் ரொம்ப ஏங்கி இருப்பேன். உள்ளுக்கு ஒரு வல்லமை எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவரை போய் தேடு. நெருப்பு அணைகிறதுக்கு முன்பாக போய் அவரை போய் தேடுன்னு சொல்லி அந்த நெருப்பு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 10:38 எழுதப்பட்டிருக்குது, வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறார், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கார். யார்? இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ நானும் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நீங்களும் சரி, நானும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், நீங்களும் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. ஓகே, நிறைய ஊடக மொழியை பார்க்குறோம். இப்போ என்ன பார்த்தா, நீங்களும் ஆவியில் நிரம்புறீங்க, நானும் ஆவியில் நிரம்புறேன். என்னால் பேயை ஓட்ட முடியுது, உங்களால ஏன் ஓட்ட முடியல? என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணமாக இருக்கும்? அதிகாரமும் வல்லமையும் இல்லை. ஹீலிங் கிஃப்ட், ப்ராஃபஸி கிஃப்ட், டங்ஸை பேசுறது கிஃப்ட். ஆனால் டெலிவரன்ஸ் சொல்லும் பொழுது அது கிஃப்ட் கிடையாது. அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம். நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே கர்த்தர் விசுவாசிகளுக்கு கொடுத்த ஒரு அதிகாரம், வல்லமை. அது நம்மளுக்குள்ள இயற்கையாகவே இருக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பிசாசை ஓட்டுறது கிஃப்டாவே ஆக முடியாது. Can never be a gift. It is naturally given to all the believer. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசியா இருக்கிறீங்கன்னா நீங்க ஜெபிக்க பொழுது, இப்ப நான் வந்து பேயை ஓட்டும் பொழுது சில மெத்தட்ஸ் இருக்கு, சில ஸ்டைல்ஸ் இருக்கு பண்றதுக்கு. அதே இந்த மாதிரி ஒரு அழைப்புல போயிட்டு இருக்குது. ஆனா நீங்க வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது உங்க குடும்பத்தை சித்திரவதை பண்ற எல்லா ஆவையும் அப்படி பிச்சுட்டு போக ஆரம்பிக்கும். ஒரு வழியா வந்து சாத்தான் 7 வழியா போவோம். யூ ஆர் அ டெலிவரர்.
உங்களை விடுதலை கொடுத்தா கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒரு ஆத்துமாட்ட போயிட்டு இயேசுவை குறித்து நீங்க போய் சொல்லி அவங்கள ஆண்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஆத்மாவை பாதாளத்திலிருந்து நீங்க விடுதலை ஆக்கிட்டீங்க அர்த்தம். இட் மீன்ஸ் ஆல் ஆஃப் யூ ஆர் இன் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. நம்ம எல்லாமே இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஒரு பசியா இருக்கிற ஆத்மாவுக்கு பின் ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவனை பசியிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கீங்கன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அது இயேசுவின் நாமத்தில் இயேசுக்காக செஞ்சீங்கன்னா that is what we call as ministry. ஹல்லேலூயா. அப்ப இதான் டெலிவரன்ஸ். டெலிவரன்ஸ் சொல்லும்போது அது gift கிடையாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், வல்லமை. சபை ஜெபம் பண்ணி பேதுருவை விடுதலை ஆக்கி இருக்குது. சபை ஜெபம் பண்ணி பேதுருவை விடுதலை ஆக்கி இருக்குது. ஹல்லேலூயா. அதான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. அதான் இப்போ என்னால் வந்து பேயை ஓட்ட முடியுது, இதை செய்ய முடியுது. நீங்களும் அதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் எனக்குள்ளேயும் இருக்கிறாரு. பட் என்னால் ஓட்ட முடியுது, உங்களால ஏன் ஓட்ட முடியலன்னா வல்லமை இன்னும் இறங்கல என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த இடத்துல நிறைய பேர் ஆண்டு எழுப்ப போகிறார். இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா எல்லையின் ஆவிகள் உடைஞ்சு போகிறதுக்கு நீங்கள் காரணமாக மாற போறீங்க. There must be a revival in this place. எழுப்புதல் வந்தே ஆகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமை வரும் பொழுது இங்கே இருக்க எல்லா எல்லையின் ஆவி நீங்கள் ஈஸியாக உடைப்பீங்க. நீங்கள் செபிக்க கூடாது, நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கூடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ தடைகள் நம்மளுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், நீங்கள் ஒன்று கூடி ஜெபம் பண்ணீங்கன்னா, ஒன்று கூடி தேவனுக்கு ஆராதனை செலுத்துனீங்கன்னா சபையில் அவனால் நுழையவே முடியாது. அதனால தான் அவ்வளோ ஹிண்ட்ரன்ஸ், அவ்வளோ பிரச்சனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை. உங்கள் செபத்தில் வல்லமை இருக்குது. பெனின் ரொம்ப அழகாக சொன்னார்னா, நீ பரம்பரையாக கிறிஸ்துவனாக இருக்கலாம், ஒரு பாஸ்டர் குடும்பத்தை சொந்த இருக்கலாம், வல்லமையான உலகனவர் இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து பிசாசு பயப்பட மாட்டேன்னா, எப்போ முட்டி தரையில் விழுந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிறியோ சாத்தான் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் தடை பண்ணுறான். ஹல்லேலூயா. சபை கூடுதல் இருக்கக்கூடாது. சில பேர் நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோம், நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம், எங்களுக்கு சபையே தேவையில்லைன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவர்கள் எப்படி தெரியுமா, அந்த கறி பார்த்துருக்கீங்களா, பிபிக்யூ பார்த்துருக்கலாம், பிபிக்யூ சிம்பிள் வாட் வி கால் தட் சாக்கோல். சாக்கோல் என்ன பண்ணுவீங்க, அது எரிஞ்சிருக்க சாக்கோல் எடுத்து தனியாக எடுத்து வெளியே வச்சு பாருங்க, கொஞ்ச நேரத்தில் இது அணிஞ்சிரும். என்னாவோ அணிஞ்சிரும். ஆனால் அது தூக்கி மற்ற சாக்கோல் கூட நீங்கள் போட்டிங்கன்னா இந்த நெருப்பு அணியும் போது இந்த நெருப்பு பற்றி ஆரம்பிச்சிடும். இப்படி மாற்றி மாற்றி போகும். இதுதான் விசுவாசி. இதுதான் விசுவாசி. we need each other. உங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அபிஷேகம் இருக்குது. கை தூக்கி வர்ஷிப் பண்ணுறீங்க, நீங்கள் டயர்ட் ஆகும் பொழுது பக்கத்தில் இருக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே பருவ ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஏறி அனுப்பி அவங்கள்ட்ட திருப்பி அங்கே போ. இதுதான் ஸ்பிரிட்டில் நடக்கிற காரியம், இதுதான் ஆவியில் நடக்கிற ஒரு காரியம். அதனால் சர்ச் ரொம்ப முக்கியன்றது. ஹல்லேலூயா. நீங்கள் சபையில் காலை வச்சுட்டு போகும் பொழுதெல்லாம் இங்கே கிருபையினால் மூடப்படுவீங்க. எப்படி மூட போடுவீங்க? கிருபையினால. பிசாசு உங்களுக்கு வெளியே லைன் போட்டுச்சிருப்பான், இன்னைக்கு நீ வெளியே வா, உனக்கு ஆக்சிடென்ட் காத்துட்டு இருக்குன்னு வச்சிருப்பான். நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு போன வசி கிருபையினால் மூடப்படுவீங்க. ஹல்லேலூயா. The grace will protect you. அப்போ நீங்கள் வெளியே போகும் பொழுது ஆபத்து உங்களை நேரிடாது. ஹல்லேலூயா. இது ஏன் நடக்குது? கிருபையினால் மூடப்படுகிறீங்க. அங்கே எழுதப்பட்டிருக்குது, பரிசுத்தாவினால் வல்லமையினால் தரித்து கொள்ளப்படுவீர்கள். you will be clothed. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் சபையோட அவசியம். சபையில் தான் மெயினாக நம்மளுக்கு வல்லமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நான் வீட்டிலே இருந்து தனியாக ஜபிக்கிறேன், என்னை அங்கேயே ஆண்டவர் பேசுகிறேன், எத்தனை நாள் நடக்கும்? ஒரு 2 நாள் 3 நாள் போவீங்க, அப்படியே அணிஞ்சு போயிடுவீங்க. நீங்கள் எலியா இல்லை, நீங்கள் மோசே இல்லை. ஹல்லேலூயா. எலியா மோசே அவங்களுக்கு தனியாக விட்டாலும் நெருப்பாக எறிவாங்க. ஆனால் யோசுவாவும் எலாஷாவும் அப்படி கிடையாது. அவங்களுக்கு மோசே தேவை, எலியா தேவை. ஹல்லேலூயா. சபை உங்களுக்கு ஒரு மோசை போல, சபை உங்களுக்கு ஒரு எலியாவை போல. ஹல்லேலூயா. யூ ஆர் த பீப்புள் ஆஃப் த சர்ச். அப்போ நீங்கள் சபைக்கு வரும் பொழுது உங்களுக்குள்ள பலன் எழும்ப ஆரம்பிக்கும், வல்லமை அதிகமாக இறங்கும். அந்த ஜெப அக்னி வீட்டுக்கு போய் எரிய ஆரம்பிக்கும். இன்னும் நெருங்கி நடப்பீங்க, பயத்துடன் நடக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் சபைக்கு உருப்படியாக வர்றதில்ல, உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லைன்னா அப்படியே வல்லமை குறைஞ்சிக்கிட்டே போகும். ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் ஃபியூல் அப் பண்ணி அவங்க என்ன பண்ணணும், உங்களை நிரப்பி நீங்கள் ஆகணும். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுக்கு எப்படி தேவனை நெருங்கிறதுக்கான வல்லமையை பெற்றுக்கொண்டார் பார்த்தீங்கன்னா, அவர் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்தார்.
என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். அங்க எழுதப்பட்டிருக்கு, ஆவியினால் நிரப்பப்பட்டு வனாந்தரத்துக்கு நடத்திக்கொள்ள போட்டிருக்கு. அப்ப நான் பரிசுத்தாவே மனசு வைக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம அடுத்தது உபவாசம் எடுக்கணும், நீ போ வனாந்தரத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது இயேசு அந்த சத்தத்திற்கு, அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படுகிறார். See, obedience makes you greater in the kingdom of God. Hallelujah. நீங்க ஒரு ஜாயண்டா மாறுவீங்க. பூமியில உங்களை யாருக்கும் உங்களை தெரியாது, உங்களை நீங்க உங்க பேரு கூட தெரியாது. ஆனா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷனா இருந்தா ஆவியின் உலகத்துல you are somebody great. பிசாசு உங்களை பார்த்து நடுங்கும். ஐயோ, இவன் தேவனுக்கு கீழ்ப்படுற மனுஷனாச்சே. அதான் பாருங்க, இயேசுவை எங்களுக்கு தெரியும், பவுலை எங்களுக்கு தெரியும், நீங்க யார் அப்படின்னு கேக்குது. ஹல்லேலூயா. என்ன காரணம்? the obedience. அந்த கீழ்ப்படுதல் இருந்துச்சுன்னா, கீழ்ப்படுதல் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க ஆவில பலத்துல வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் இந்த கீழ்ப்படுதல் ரொம்ப குறைவா இருக்குது. சவுல் டாண்டு சொல்றாரு, எல்லாத்தையும் வெட்டிட்டு வா அப்படின்றாரு. அவன் என்ன பண்றான்? பாதியை கட்டிட்டு வரான். ஹல்லேலூயா. இப்போ இதுதான் நடக்குது. பார்த்தீங்கன்னா ஆண்டு வெட்டிட்டு வான்னு வரும், நம்ம போயிட்டு கட்டிட்டு வருவோம், கட்டிட்டு வானா வெட்டிட்டு வருவோம். ஹல்லேலூயா. அதனால தான் கம்ப்ளீட் எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆண்டவர் சொன்னதை சொன்னபடியே செய்தால் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதை அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் பொழுது வல்லமை பெருகும். ஆண்டவர் பார்ப்பார், ஓகே நான் சொல்றதை அவன் கீழ்ப்படுகிறான். ஓகே, இன்னைக்கு போயிட்டு ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவார். உங்க பாடி வெறும் 10 நிமிஷம் தான் தாங்கும் ஜெபத்தில். போய் ஜெபிக்கிறீங்க, நாளைக்கு சரி இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் கூட்டுன்னுவார். அதுக்கு கீழ்ப்படுங்க, நாளைக்கு உடம்பு தாங்கும். இப்படி நாளுக்கு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டே இருப்போம். ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு 3 வாரம் ஜெபம் பண்ணுவார், ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. Only those who are truly obeying the Lord will receive the reward. Hallelujah. அப்ப ஆவியின் வல்லமை பெருகணும்னா கர்த்தர் சொல்றத அப்படியே செய்யணும். நான் ரொம்ப நாளுக்கு முன்னே ஒரு ப்ரொஃபஸரோட இது கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் குறித்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். யார் இவங்க? எல்லாமே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அத்தனை நாள் எல்லாமே வந்து தியோரி படிச்சுட்டு இருந்தாங்க. முடிச்சு இப்போ ப்ராக்டிக்கல் வந்துட்டாங்க. இப்போ ப்ராக்டிக்கலுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்? டெட் பாடி வச்சு செஞ்சு காமிப்பாங்க. ஆமாம் இல்லையா? இப்போ அந்த ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி, இத்தனை நாள் நீங்கள் ஏதோ தானே இருந்துட்டீங்க, எல்லாம் இவ்வளோ எத்தனை லட்சம் காசை கட்டிட்டு வந்துட்டீங்க படிக்கிறதுக்கு. இப்போ ஓகே, இது ரொம்ப முக்கியம், நான் செய்கிறத நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். நான் செய்கிறத கரெக்டாக கவனித்து நீங்கள் அதே போல் செஞ்சு காமிச்சாதான் உங்களுக்கு அங்கே மார்க்ஸ் கொடுப்பேன், இல்லைன்னா நீங்கள் படித்ததெல்லாம் ஃபெயிலுன்னு சொல்லிட்டாரோ. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஐயோ ஓகே சரி, நல்லா ஒத்து பார்க்குறாங்க. அவர் டெட் பாடி இப்போ என்ன பண்ணாருன்னா, எல்லா பக்கமும் அதாவது காலில் போயிட்டு 2 பேர் தூக்கி கீழே இருக்கிறாரு பாடி. ஓகே, இங்கேயும் 2 பேர் தூக்கி காக்கிட்டு கையும் அப்படியும் பண்ணிட்டு இங்கேயும் பண்ணிட்டு அந்த பணத்தோட வாயை திறந்து விரல உள்ளே விட்டு எடுத்து அவர் வாயில் வச்சுட்டாரு. எங்கே வச்சுட்டாரு? இமேஜின் பண்ணி பாருங்க. அதை பார்த்தோன்னே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கி எடுத்து, ஐயோ இது நாங்கள் எப்படி செய்யறது? உயிரோடு இருக்க மனுஷனே நாங்கள் செய்ய மாட்டோம், இது டெட் பாடி ஆச்சு, இதை நாங்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாதி பேர் வேறு வழியில் எல்லாம் கஷ்ட வழிகள் இல்லையா, கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துட்டோம் உதவத்துக்கு சொல்லிட்டு செஞ்சு விழுப்பி வாங்கி எடுத்து சில பேர் நாங்கள் செய்யவே முடியும் போய் நின்றுட்டாங்க போயிட்டு. அப்போ செய்யாதவன் சொல்கிறாரு, நீங்களே செய்யலை, நீங்கள் ஃபெயில்ட்டாரு. செஞ்சவனையும் பார்த்து நீ ஃபெயிலுன்ட்டாரா. அங்கே தான் இவங்களாம் கடுப்போயிட்டாங்க. சரி அவங்க நாங்கள் செஞ்சோமே, எங்களுக்கே அங்கே மார்க் கிடைக்கலன்ட்டு அப்படின்னாரா. நான் வாயில் விட்டுது நடுவு வரல, ஏன்னா அதை நீட்டான லாங்கஸ்ட் ஃபிங்கர். ஆமாவா இல்லையா? என் வாயில வச்சது இந்த விரல். நீ சொன்னதை கரெக்டாக செஞ்சிருந்தா பலன் இருந்திருக்கும் இல்லையா? ஆமாவா இல்லையா? இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தேவன் சொன்னதை சொன்னபடியே கீழ்ப்படியணும். சவுல் என்ன பண்ணுறான்? வெட்டிட்டு என்ன பண்ணுறான்? நான் ஆண்டவருக்கு கத்தனை செஞ்சேன், அதான் ஒரு 5 வச்சிருக்கேன், ஒரு 10 வச்சிருக்கேன் பலி செலுத்துறதுக்குன்ட்டு. தேவன் சொன்னதை சொன்னபடியே அந்த டைம்லேயே கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் 7 முறைன்னு சொன்னால் 7 முறை தான் நீ போய் ஆகணும். 6 முறை அப்படி அப்படி 7 முறை நீ போய் தான் ஆகணும். யூ கான்ட் பி கோயிங் 6 டைம்ஸ். இப்போ நாம ஆண்டு சொல்கிறாரு 7 முறை போய் என்ன பண்ணும்? தண்ணியில் முழுகிட்டு வேண்டாம். அவன் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, செகண்ட் டைம் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணல. 7 தடவையும் செஞ்சான், 7வது தடவை தான் பார்க்குறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறது நீங்கள் கீழ்ப்படிய தான் வல்லமை அதிகரிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வல்லமை இல்லையான்னு கேளுங்க. ஏன் இல்லைன்னு தெரியுமான்னு கேளுங்க. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படலன்னு சொல்லுங்க. உண்மையாக இல்லைன்னு சொல்கிறது த்ரூ ஆன் வாட் ஐ அம் சேயிங். ஆமாவா இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படிய உங்கள் ரேங்கிங் வளர்ந்துக்கிட்டே போகும், லெவல் மாறிக்கிட்டே போகும். நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க, ஆவியில் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க.
ஹல்லேலூயா. யோசுவாவை கொண்டு போய் ஆண்டவர் மோசே கீழே வைக்கிறார். எங்க வைக்கிறாரு? எங்க வைக்கிறாரு? மோசே கீழே வைக்கிறார். மோசே என்னெல்லாம் சொன்ன பாருங்க, கடவுள்கிட்ட கூட ஊழியம் செஞ்சிடலாம், மனுஷங்கிட்ட ஊழியம் செய்ய முடியாது. உண்மையா நான் சொல்றது, கடவுள் கூட இறக்கப்படுவார், மனுஷன் இறக்கப்பட மாட்டான். ஆமாவா இல்லையா? அப்போ மோசே வந்து போனா போ வானா வா அந்த மாதிரி இருந்துச்சு. மோசே உள்ளுக்கு போய் ஜெபிக்கும் போது இவன் வெளியே உட்காந்துட்டு இருப்பான், காத்துட்டு இருப்பான். ஆனால் அந்த டைமுக்கு பிரசன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அதான் யோசுவா. இப்படி எடுப்படி வேலை எல்லா வேலையும், அதாவது பாஸ்டருக்கு அவன் தான் அசிஸ்டன்ட், எதை வேணாலும் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு காலம் வருது, ஆண்டவர் இவனை அடுத்த தடவை மாத்துறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன், அதாவது பூமி ஒரு நாள் முழு சுத்தவே இல்லை. ஏன் சுத்தல தெரியுமா? இவன் மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. ஒரு பூமி ஒரு நாள் முழு சுத்தவே இல்லை, சூரியன் அங்கேயே நிற்குது. அங்கே என்ன எழுதப்பட்டிருன்னா, சூரியன் கீழே சன்செட் ஆகலை அப்படின்னு போட்டு சமாதானே. பூமி சுத்தலாம் தானே இறங்குறதுக்கு, அதான் சுத்தலையே பூமி. இவன் நிப்பாட்டினா, பூமியே நிப்பாட்டானா இவனோட வார்த்தையில் எவ்வளோ பட்ட ஒரு வல்லமை இருக்கும். பிகாஸ் he was an obedient person, everything around him has to obey him. Hallelujah, hallelujah. நீ தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சனா ஆவிகள் உனக்கு கீழ்ப்படியும், உலகம் உனக்கு கீழ்ப்படியும். you are more than a conqueror. இயேசு தூங்கி எழுந்து அமைதியா இருந்தாரு, எல்லாம் அமைதியாச்சு. ஏன்? இயேசு யாரு? இயேசு யாரு? இயேசு யாரு? தேவகுமாரன். அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர். ஹல்லேலூயா. அதனால தான் காற்றும் கடலும் அப்படியே அமைதியாகுது. ஏன்? ஒபீடியன்ஸ்ல பவர் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? நீங்க எவ்வளவுக்கு தேவன வார்த்தைக்கு கீழ்ப்படினா அவளுக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில அடக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, கீழ்ப்படி, அதெல்லாம் அடங்கி வரும். ஏன்னா யூ ஆர் நாட் an ordinary person. நீங்க சாதாரண ஆட்கள் இல்லை. பாஸ்டர் என் பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, என் கணவனை பேச்சே கேட்க மாட்டாரு. ஏன் கேட்கல? நீ போது ஆண்டர் பேச்சை கேட்கல, நீ ஆண்டர் வார்த்தையை கீழ்படுறதே இல்லை. நீ கீழ்படுறது சரியா இருந்தனா நீ சும்மா அங்க போய் நின்று ஆண்டவரே சொன்னா போதும், எல்லாம் அடங்கிடும். ஹல்லேலூயா. learn to conquer in the spirit realm. ஹல்லேலூயா. நம்மளுக்கு இன்னொரு உலகம் இருக்குது, அதுதான் ஆவிக்குரிய உலகம். அங்கே தான் நம்ம அதிகமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, எங்கே நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க. நீங்கள் கீழ்ப்படிய வல்லம் அதிகரிக்கும், இன்னும் தேவன் நெருங்கி நடப்பீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எழுப்புதல் நாட்களில் பார்த்தீங்கன்னா சாது சுந்தர் சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு வல்லமையான தேவ மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முறை அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிருக்காரு. எங்கே? ஒரு ஊழியத்தை கூட்டிட்டு போயிருக்காரு. போன இடத்துல சொல்கிறேன், நீ நாளைக்கு உபவாசம் எடுத்துரு, இந்த நாள் ஃபுல்லாக ஆண்டு ஒன்றையும் யூஸ் பண்ணுவாருன்ட்டு. அப்போ இவரும் ஜெபிக்கிற ஆட்கள் விழுகிறாங்க, டெலிவரன்ஸ் எல்லாமே நடக்குது, அவருக்கும் நடக்குது. அப்போ ஒரே சந்தோஷம் அந்த ஃப்ரெண்டுக்கு. ஓ, இன்னைக்கு ஆண்டு என் ஜெபத்தை கேட்டு என் மூலியமாக நிறைய அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ ஓடி மணி 11:30 ஆச்சு, 12 ஆச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் ஒரு பழைய குடிசை இருக்குதா, அங்கே தான் அவங்க தங்கணும். ஓகே, அங்கே தான் அவங்க தங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கத்துவ கம்பெனி பண்ணுறது மாதிரி, நீங்கள் இங்கே தான் படுக்க போகிறீங்க. நிறைய கட்டை வீட்டில் இருந்துச்சா, குச்சி இருந்துச்சா. அந்த குச்சியில் பார்த்து இது ஏன்னு கேட்கும் பொழுது, இங்கே நிறைய பாம்பு நுழையும், ஏதாவது பாம்பு வந்தால் விட்டு அடிச்சு அது போயிடும் அப்படின்னாரோ. அப்போ சாது சுந்தர் என்ன பண்ணாரு, படுக்கிறதுமே உட்காந்து போயிட்டு அங்கே உட்காந்து இருக்கும் பொழுது அந்த ஃப்ரெண்டு பார்த்தார, போய் இந்த இடத்துல விட்டாங்களே, இப்போ இங்கே எப்படி நம்ம தூங்குறதுன்னு சொல்லிட்டு குச்சி வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தாரா. ஓகே, இப்போ சாது சுந்தர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, படுக்கிறதுக்கு முன்பாக ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கலான்னு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்காரு. இப்போ ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, அவரும் ஊழியக்காரரு, நம்மளும் இப்போ ஊழியக்காரனா ஆகிட்டோம், நம்ம மூலியமாக கருத்து அற்புதம் சொல்லிட்டு அவரும் நானும் ஜெபிக்க ஜெபிக்கும் பொழுது ஒரு ½ அன் ஹவர் போயிட்டு டயர்டாகி உட்காண்டாரு. ஏன்னா அதான் ஹோல் டே மினிஸ்ட்ரி ஓடி இருக்கு இல்லையா, ரொம்ப டயர்டாச்சுன்னு உட்காந்துட்டார். ஓகேயா. இப்போ சாது என்ன பண்ணுறாருன்னா, 12 மணிக்கு முழங்கால் போட்ட மனுஷன் விடிய முழங்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாராம். அப்படியே முகம் அப்படியே போயிட்டு இருக்குது, ஆனால் ஆவில் நிரம்பி ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. இவரும் சரி, அவர் 12 படுத்து தூங்கி திருப்பி எழுந்திருக்கிறார். ஏன்னா பாம்பு வந்துடும் பயந்துக்கிட்டு 3 மணி எழுந்து பார்க்குறாரு, 4 மணி பார்க்குறாரு, விடிய காலம் 6 மணி வரைக்கும் முட்டி போட்ட மனுஷன் நவரவே இல்லை, அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. 6 மணி ஆகிட்டோன்னே மாதிரி இவர் தூங்கிட்டாரா, படுத்து எழுப்பி விட்டு வா சாப்பிட போகலான்னு கூப்பிட்டாரா. நீங்கள் விடிய ஜெபிச்சுருந்தீங்க, நீங்கள் தூங்கவே இல்லை, உங்களுக்கு ஓய்வு வேணாமா? நானும் ரொம்ப டயர்டாக தான் இருந்தேன், ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கலான்னு நினச்சேன், ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை விடலை, என்கிட்ட பேசு என்னை ஜெபிக்க வச்சுட்டாரு, நான் அவரோட வல்லமையினால் ஜெபிச்சேன்னாராம்.
ஹல்லேலூயா. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்மளோட பலத்துல நம்ம ஜெபிக்க முடியாது. பவுல் என்ன சொன்னாரு? ஆவியில ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பார்த்தீங்களா? இப்ப இந்த உலகத்தார் பண்ண ஹிந்துக்கள்லாம் பாருங்க, தே ஹேவ் டு கோ டு த மவுண்டன், செலவு பண்ணி மலை ஏறணும், அங்கே போய் இந்த குடம் அதெல்லாம் எடுத்து எவ்வளோ செய்கிறாங்க. நம்ம ஆண்டு அதெல்லாம் நீ சரி ரூம்லேயே இருந்து ஆவியில ஜெபம் பண்ணு, நான் நடத்துகிறேன்றார். ஹல்லேலூயா. பலத்தை அவரே கொடுக்குறாரு. அதை கூட நம்ம உருப்படியாக செய்ய மாட்டோம். பாருங்களேன், ஆமாம் தானே சொல்கிறது? அதை கூட நம்ம உருப்படியாக செய்ய மாட்டோம். எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ரூமில் ஏர்கான் போட்டிருக்கிறீங்க, நல்ல நாட்களே போர்வெல்லாம் போட்டுச்சு, அங்கேயும் ஜெபிக்க மாட்டேறீங்க. ஆனால் உலகத்தார் ஆண்டவர் அறியாத என்ன பண்ணுறாங்கன்னா, காசு பணத்தை கொடுத்து நான் அந்த ஊருக்கு போனால் தான் அங்கே போய் நான் வந்து ஒரு பெரியவனாக மாற முடியும், அங்கே போய் ஒரு ஸ்தலால பார்க்கணுன்ட்டு. நம்மளுக்கு இருக்கிற இடத்துலையே அதுவும் அவரே உங்களுக்குள்ளே இருந்து வல்லமையை கொடுத்து ஜபிக்கிறேன்றாரு. ஹல்லேலூயா. இனி நீங்கள் இதை ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அவர் வல்லமையை நாடுங்க, வல்லமையில ஜபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவின் வல்லமை ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோதனையை மேற்கொள்ளும். இதற்காக சோதனையை மேற்கொள்ளணும். நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் என்ன இருக்குது? சோதனைகள் இருக்குது. மத்தேயு 4:1 வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகிறார். பிசாசினால சோதிக்கப்படுகிறதுக்கு யாரு கொண்டு போறா பாத்தீங்களா? யார் கொண்டு போறா? பரிசுத்த ஆவி கொண்டு போகிறார். நீங்க நிறைய பேர் சோதனையை பார்த்து ஓடுறீங்க. சோதனையை தேவன் தான் அனுமதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோதனை இல்லாமல் அடுத்த கட்டம் இல்லை. கோலியாத்தை சந்திக்காம அரண்மனைக்குள்ள போக முடியாது. ஹல்லேலூயா. சவுலை சந்திக்காம அரண்மனையில ராஜாவா உட்கார முடியாது. ஹல்லேலூயா. சோதனைகள் வந்தே ஆகணும். ஹல்லேலூயா. ஆனா இந்த சோதனைகள் கூட உங்க பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினால் நீங்க ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. Temptation is a must, but not by your strength, by his strength, by his power. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா, சோதிக்கப்படும் போது நம்ம விழுந்து போகிறோம், எழும்ப முடியல. ஆனா உங்களுக்கு தெரியல, சோதனை நம்ம தாண்ட முடியும். யாரால முடியும்? பரிசுத்த ஆவியின் வல்லமையால முடியும். நீங்க பைபிள் இன்னொரு மனுஷன் இருக்கிறான். யாரு? யோசேப்பு என்ற மனுஷன். நீங்க ஆதியாகமம் 41:38 எடுத்து வாசிங்க. Genesis 41:38. 41:38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல, பாருங்க, யோசேப்பை பார்த்து தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். வேற ஒருவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்டாராம். யாரு? பார்வோன் ராஜா, உலகத்தார், ஆண்டவர் அறியாத மனுஷன். அவன் கேட்கிறான், கர்த்தரோட ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் இங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்கிறான். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பை குறித்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவனோட வாலிப வயசுல ஒரு ஸ்திரீ வந்து அவனை என்ன பண்றா? சோதிக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப அவனோட அந்த டைம்ல அவனுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். இந்த 17 வயசுன்னு சொல்லும் பொழுது இளர் ரத்தம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும், எல்லாத்துலயும் காலை வைத்து பார்க்கணும் நினைக்கிற ஒரு வயசு. அந்த வயசுல யாருக்கும் அடங்க முடியாத ஒரு வயசு. அங்க அவன் சோதிக்கப்படும் பொழுது நீங்க நினைக்காதீங்க யோசேப்புக்கு ஆசையே இல்லை, அவனுக்கு அந்த விருப்பமே கிடையாது, அவன் மேபி வந்து அந்த அந்த உணர்ச்சி இல்லாதவன் நினைக்கிறேன். ஏன்னா பைபிள் எழுதப்பட்டிருக்கு, பிறகு அவன் திருமணம் பண்ணி அவனுக்கு 2 ஆம்பளை பையனுங்க இருக்கிறாங்க. அப்படின்னா ஹீ செக்ஷுவல். அவனுக்கு அந்த உணர்வு உள்ள ஒரு மனுஷன். அவன் நம்மளை போல சாதாரண ஒரு மனுஷன் தான். அப்ப அந்த 17 வயசுல அவன் இன்னும் எவ்வளோ வேர்ஸ்டா இருந்த சிச்சுவேஷன். அந்த ஸ்திரீ எழுதப்பட்டிருக்கு, ஒரு நாள் நடக்கல. முதல் நாள்னா பார்த்து பயந்து ஓடலாம், ஆனா ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து சோதிப்பாளாம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாள், ஒரு நாள் பலமா இருக்கலாம், மறுநாள் தடுமாறலாம், அப்புறம் திருப்பி பலமா இருக்கலாம், திருப்பி தடுமாறலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கடந்து போயிருக்கணும். ஆனா யோசேப்பு தடுமாறவே இல்லை. அவனுக்குள்ள அந்த ஆசைகள் இருக்குது, தெரிஞ்சுக்கணும் அந்த விருப்பம் இருக்குது. ஆனால் ஏன் தாண்ட முடிஞ்சு? பரிசுத்த ஆவியின் வல்லமை. பார்வோன் என்ன சொல்றான்? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் பார்க்க முடியுமா? உண்டோன்னு கேட்கிறான். ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல இது தப்பு, இது சரியில்லைன்னு சொல்றதுக்கு
வேத வசனம் கூட இல்லை. இது எங்க எழுதப்பட்டிருக்கு? ஜெனசிஸ்ல எழுதப்பட்டிருக்குது. மோசையோட காலத்துக்கு அப்புறம் தான் இது பாவம், இன்னொருத்தர் மனைவி, இன்னொருத்தர் கணவன் பாவம் அப்படிதான் தெரிய வருது. ஆனா பழைய ஏற்பாடுல யோசேப்போட காலத்துல there is no written law. எப்படி நடந்துச்சு? பரிசுத்த ஆவியின் வல்லமை. இது தப்பு. என் தேவனுக்கு முன்பாக இந்த அருவருப்பான காரியத்தை, இன்னொரு வார்த்தை, என் தேவனை எப்படி துக்கப்படுத்துவேன், எப்படி நான் அவரை காயப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பாவ சோதனைகள் வரும்போது சாத்தான் ரொம்ப வேகமா பேசுவான், ரொம்ப சத்தமா பேசுவான். விடாத, இதான் உன் சான்ஸ். ஐம் நாட் ஒன்லி டாக்கிங் அபவுட் செக்ஷுவல் சின்ஸ் பட் எனி அதர் சின்ஸ். எல்லா பாவத்தையும் நான் சொல்றேன். விடாத, சந்தர்ப்பத்தை விடாத. இப்பயே பண்ணி, இப்பயே பேசி, இப்படி எல்லா காரியத்தையும் பண்ணி முடிச்சிரு. நீ மனசு மாறுறதுக்கிட்டு எஸ்ன்னு சொல்லிடுவான். பார்த்துருக்கீங்களா? மனசு மாறுறதுக்கு முன்பாக நீயே இது வேணாம் இப்போ எஸ்ன்னு சொல்லுவான். அவன் ப்ரெஷர் பண்ணுவான், மேக்சிமம் ப்ரெஷர் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஏன் நம்மளால அதை மேற்கொள்ள முடியல? வல்லமை இல்லை. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு வல்லமை இருந்தது. யாரு? பரிசுத்தாவின் வல்லமை இருந்தது. அதான் நிதானமாக இருக்க முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இவன் தப்பி போன தெரியுமா? அவனுக்குள்ள இருந்தது தேவ பயம். என்ன இருந்தது? தேவ பயம். When you have the fear of God, you obtain the power of God. கர்த்தருடைய பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு வல்லமை அது நிமித்தம் பெருக ஆரம்பிக்கும். ஐயோ இது தேவனுக்கு பிடிக்காது, ஐயோ இதனால சாபம் உண்டாகணும், ஐயோ தேவன் இதனால என்னை தண்டிச்சிருவாரோ, நான் அழிவை தேடி அந்த ஒரு பயம் இருந்தாலே அங்க அந்த சோதனையை மேற்கொள்றதுக்கான வல்லமை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இன்னொரு கதையை காமிக்கிறேன், நல்லா பாருங்க. சிம்சோன், ஓகே, அவன் தாய் தகப்பனோடு போயிட்டு இருக்கிறான். எங்கே போயிட்டு இருக்கிறான்? அவன் விரும்பின பொண்ணை பார்க்க போயிட்டு இருக்கான். போகிற பாதையில் திடீர்னு ஒரு வலசிங்கம் என்ன போட்டிருக்குது? யங் லயன் போட்டிருக்குது. திடீர்னு வருது. திடீர்னு வரும் பொழுது அவன் எதிர்பார்க்கல. ஆனால் அவன் போகிற பாதையில் ஒரு சோதனை உண்டாகுது. எது? சிங்கம் வருது. அங்கே எழுதப்பட்டிருக்கு, உடனே ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அந்த சிங்கத்தை எப்படி கிழிச்சு போட்டான்னா, ஒரு ஆடை கிழித்து போடுறது போல கிழித்து போட்டான். ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சோதனை வருது. ஆனால் அவனால் அதை ரொம்ப ஈஸியாக கிழித்து பேசணுமா? பரிசுத்த ஆவியின் வல்லமை. சிங்கம் எதை நம்ம குறிக்குது? சோதனையை குறிக்குது. இயேசுவே நீ சிங்கத்தை மேற்கொள்ள முடியுன்றார். சிங்கத்தையும் பாம்பையும் மிதித்து போடுவான்னு போட்டு என்ன தெரியுமா? நீ சோதனையை மேற்கொள்ளுவேன்றார். வாட் டஸ் த லயன் அண்ட் சர்பன்ட் மீன்? இட் மீன்ஸ் டெம்டேஷன்ஸ். ஈஸியாக ஜெயிக்க முடியுன்றார். ஏன்? மிதித்து போனா அப்போ அந்த வல்லமை யார் கொடுப்பா உங்களுக்கு? ரோமர் 16:20 எழுதப்பட்டிருக்குது, சமாதானத்தின் தேவன் சாத்தானவங்க காலுக்கில நசுக்கி போடுவார். உங்க காலுக்கில நசுக்கி போடுவார். அப்படின்னா வல்லமையை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ரிமெம்பர் திஸ். நீங்க சோதனை வரும் பொழுது பயப்படாதீங்க. கர்த்தருக்கு மேல ஒரு பயம் இருந்துச்சுன்னா அதை தாண்டி வர முடியும். ஹல்லேலூயா. அவர் பலத்தை கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? பலத்தை கொடுப்பாரு. அப்ப சோதனை வரும் பொழுது சோதனை வேணான்னு ஓடாதீங்க, அது தாண்டி வருகிறதுக்கு முயற்சி எடுங்க. அன்னைக்கு அந்த இடத்துல அவன் எப்படி ஓடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எழுதப்பட்டிருக்குது 1 கொரிந்தியர் 10:13 திருப்புங்க. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பாருங்க, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கடந்து போறது வித்தியாசம் கிடையாது. நீங்க எல்லாம் காமனா தான் கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. புதுசா ஒண்ணும் இல்ல. இயற்கையா என்ன நடக்குமோ அதான் நடக்குது. வாசிங்க. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவர். எதுக்கு? உங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லா டெம்டேஷன் உங்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் என்னவா இருக்காரு? உண்மை உள்ளவர். வாசிங்க. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு தேவன் திராணிக்கு மேல சோதனையை கொடுக்க மாட்டார். அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை தப்பி போகிறதுக்கான போக்கை கர்த்தர் உண்டாக்குவார். He gives the power for you to escape. Hallelujah. எஸ்கேப் ஆகிறதுக்கு யார் வல்லமையை கொடுக்கிறா? ஆண்டவர் கொடுக்கிறார். அன்னைக்கு யோசேப்புக்கு வல்லமையை கொடுத்த தேவன் உங்களுக்கும் தருவார். ஹல்லேலூயா. இனி நீங்க விழுந்து போவதல்ல, நடக்கிற டைம் வந்துருச்சு. ஹல்லேலூயா.
உன்னை சொல்கிறேன், நம்ம எங்கே வேணாலும் விழுந்திருக்கலாம், ஆனால் எழுந்திருக்கணுங்க தெரியுமா? அவர் பாதமாக இருக்கணும். அவர் பாதத்தை நம்ம எழும்பியாகணும். கர்த்தர் மறுபடியும் உங்களை எழுப்ப போகிறார். நீங்கள் இந்த யோசேப்பை பார்க்கணும், அதிகமாக தாண்டி வர முடியும். ஹல்லேலூயா. Today the Lord will empower you with his power. அவர் வல்லமையினால் உங்களை மூடிக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. சிலர் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு நோண்டுவாங்க, உங்களுக்கு வெறுப்பேற்றுவாங்க, உங்கள் வாயிலிருந்து வார்த்தையை பிடிக்கிட்டு போய் பார்ப்பாங்க. உங்கள் வார்த்தையால் நீங்கள் அவங்களை சபிக்கணும், நீங்கள் பேசிட்டீங்க கோவப்படுறது அவங்க திருப்தி, அப்போ தான் அவங்க அமைதி ஆவாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்ல பிரச்சனை நோண்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்களை திருப்பி கெட்ட வார்த்தையிலையோ இல்லை எதாவது சபிச்சிட்டோமா, அப்போ தான் அவங்க காமாவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தான் உங்களை விழுக வைக்க பார்க்குறான். அப்போ என்னெல்லாம் பேசுனா உங்களுக்கு ஹர்ட் பண்ணுமோ அதெல்லாம் அவங்க பேச வைப்பான். ஆனால் சொல்கிறேன், கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்கள் நாவை கூட அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நாவினால் வார்த்தையினால் பாவம் செய்யாமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார், பலத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவின் வல்லமையின் மூலமாக தான் நீங்கள் வெளிச்சமாக இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? வெளிச்சமாக இருக்க முடியும். பாருங்க, கரண்ட் இல்லாமல் லைட் இல்லை. என்ன இல்லை? லைட் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவின் வல்லமை இல்லாமல் நம்ம இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியாது. நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 1:8. 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பாருங்க, பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்க அவருக்கு சாட்சியா இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்களா? ஹல்லேலூயா. வெளிச்சம் என்னைக்குமே சாட்சியை குறிக்குது. ஹல்லேலூயா. when you shine in your light, நீங்க உங்க வெளிச்சத்தை நீங்க பிரகாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் வெளிச்சத்தை காமிக்கிறீங்க, கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறதா இருந்தா நம்மளுக்கு வல்லமை வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷன் செத்தானா சாவுக்கு போயிட்டு எல்லா பாஸ்டர்ஸும் பொய் சொல்லி ஆகணும். பொய் சொல்லவே கூடாது, பாவம். ஆமாமா இல்லையா? ஆனால் வேற வழி இல்லையே, வேற என்ன பண்ணுறது? அங்கே போயிட்டு இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்த மனுஷன், அவர் ஆண்டருக்கு ஓடி ஓடி ஊழியம் செய்தார், வாரம் தவறாமல் சபைக்கு வந்துடுவார், அவர் ஆண்டர் தான் எப்போயுமே தேடுற மனுஷன். போன வாரம் கூட எனக்கு ஃபோன் எடுத்து இந்த மாதிரி ஆண்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஃப்ரெண்டு கேட்டார். அப்படியே தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் கடைசி ஒரு போய் சொல்லுமா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் இப்பொழுது அவர் கர்த்தரோடு இருக்கிறார். இது பாதாளத்துக்கு போகிற ஆத்மா எங்கே இருக்குதா? எங்கே இருக்குதா? கர்த்தரோட. அதான் சொன்னேன், இவங்களா பண்ணுற வேலைக்கு நம்மளும் சேர்ந்து போய் சொல்லணும், வேற வழி இல்லை. ஹல்லேலூயா. அங்கே போயிட்டு இவன் பண்ண பாவத்திற்கு அட்டுழித்ததுக்கு இவன் நரகத்துக்கு தான் போன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் அவங்க விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? வேற வழி இல்லையே. அவர் ரட்சிக்கப்பட்டாரு, ஞானஸ்நானம் எடுத்தாரு, இப்பொழுது அவர் நித்திரை அடைந்து விட்டார். அவர் எங்கே இருக்கிறாரு? கர்த்தரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களோட மரணத்தினால் உங்களுடைய இறப்புக்கு உங்க ஃபினரல்ல இப்படி பாஸ்டர்ஸ் போய் சொல்லணுமா? சொல்லுங்க. வாழ்ந்ததே பாவமான வாழ்க்கை, இல்லை பத்தாவதுக்கு உங்களோட மரணத்தில் கூட இன்னொருத்தர் பாவத்தை தள்ளிட்டு போறீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? நீங்க சாட்சியா வாழ்ந்தீங்கன்னா உங்க பாஸ்டர் உங்க பேர்ல பாவம் பண்ண அவசியமே கிடையாது. சொல்லுது, உங்களுக்கு புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்றீங்க புரியுது? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க பாஸ்டர்? சொல்லாம போட்டு எப்படி குத்துறீங்களே? ஹல்லேலூயா. சரி, நல்ல ஃபேக்டை யோசிச்சு பார்த்தீங்கன்னா there is no other way. அந்த நேரத்தில் போயிட்டு குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதா, உள்ளதை பேச முடியுமா? ஏன்னா மரித்த மனுஷன் பாஸ்டருக்கு தனியாக சொல்லியிருப்பான் அவன் என்ன நல்லா பண்ணியிருக்கிறான்ட்டு, குடும்பத்துக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? குடும்பத்துக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே போய் சொல்ல முடியுமா? இப்போ அந்த குடும்பத்தை ஆறுதல் பண்ணுறதை எப்படி பேசணும்? பயப்படாதீங்க, அவர் கர்த்தரோடு இருக்கிறார், தேவனோடு வலது பக்கம். பாருங்க, பாவம் வலது பக்கம் வேற. அங்கே உட்கார ஒரே ஒரு ஆள் தான் தகுதி, குமாரன் இயேசு மாத்திரம்தான். ஓகே, அங்கே இருக்கிறான்னு சொல்லி இந்த பொய்லாம் சொல்றதா இருக்கு. என்ன காரணம்? பூமியில நம்ம சாட்சியா வாழ்ந்தா இதுக்கு அவசியமே கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு யூதியா சமீரா முழுவதும், அது உலகம் எங்கு நீங்க எனக்காக சாட்சியா இருப்பீர்கள். ஹிஸ் ஹோப், அவர் எதிர்பார்ப்பு, இருப்பீர்கள் அப்படின்றார். ஹல்லேலூயா. இருக்க முடியும் அப்படின்னா மேபி அர்த்தம், அப்படின்னு இல்லை, இருப்பீர்கள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்காங்க.
இருப்பீர்கள். இஸ் ஹோப்பிங் ஃபார் இட். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிப்பேன்னா, நான் எனக்கு சாகும் பொழுது என்னோட சாவில் வந்து யாரும் பொய் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழணும், அதுக்கு தகுதியான வாழ்க்கையை வாழணும். என்னோட பலத்தினால் வாழ முடியாது, அவரோட வல்லமையினால் வாழ முடியும். ஹல்லேலூயா. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? எப்படி இருக்கும்? எவ்வளவு சாட்சியாக இருக்கும்? அதுதான் முக்கியம். அதுக்கு என்ன நம்ம தேவை? பரிசுத்த ஆவி தேவை. ஹல்லேலூயா. யூ நீட் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்க வெளிச்சமா இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியை பாருங்க, அந்த 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 வல்லமையை பெறுகிறதுக்கு முன்பாக சீஷர்கள் பயந்து நடுங்கி, நம்மளையும் சாக அடிச்சிருவாங்களா, நம்மளையும் தூக்கி உள்ளுக்கு போட்டுருவாங்களா பயந்துட்டாங்க. ஆனால் வல்லமை இறங்குனதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தைரியமாக, எங்களுக்கு இனி உயிர் முக்கியம் இல்லை, எனக்கு உயிர் முக்கியம், கர்த்தர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவருக்காகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கொஞ்ச நேரத்தில் சாக அடிக்கப்பட்டார்கள், அவங்க கல்லால் அடித்தாங்க. ஆனால் எல்லா நேரத்துலையும் பரிசுத்தத்தை காக்க முடிந்தது, சாட்சியாக இருக்க முடிந்தது. நீங்கள் பாருங்கள் பைபிளில் அப்போஸ்தலர் 7:55, Acts 7:55. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். யார? ஸ்தேவானை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் இவனை கல்லால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உயிர் போக போகுது. அந்த நேரத்தில் இவன் என்ன பண்றான்? நான் வானத்தை பார்க்கிறேன், பிதாவை பார்க்கிறேன், குமாரனை பார்க்கிறேன், மகிமையை பரிசுத்தாவையும் பார்க்கிறேன்றான். ஹல்லேலூயா. ட்ரினிட்டியை அப்படியே பிக்சர் பண்ணுறான். ஹல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் தான் ஸ்தேவான், உங்களை கல்லால் அடிக்க போகிறாங்க, உங்கள் நேரம் அந்த நேரத்தில் ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க முடியுமா? கல் எடுத்து 2-3 கல் அடி வாங்கிட்டீங்க, ஐயோ அம்மா தாங்கலைன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆமா வழியா? ஆனால் அவன் அந்த அடியெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த வலி அவனுக்கு பெருசாக தெரியல. மீன்ஸ் அவனுக்கு மேலே ஒரு வல்லமை இருக்குது. என்ன வல்லமை தெரியுமா? பரிசுத்தாவின் வல்லமை. அந்த நேரத்தில் கூட கர்த்தரை நோக்கி பார்க்க முடியுது. Today we are so distracted. நம்ம கவனம் திருப்பப்படுது, ஆமா வழியா? ஆனால் உயிர் போகிற நேரத்தில் கூட கவனம் சிதறடிக்கப்படவே இல்லை. எனக்கு தெரியுமா? வல்லமையினால் மூடப்பட்டிருக்கிறான். இல்லை, இன்னொரு கருத்தை பாருங்க, வசனம் 60 வாசிங்க. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று, இவங்க மேல இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். நல்லா பாருங்க ஒரு காரியத்தை, இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இதே நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? நில்லுடா, நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு இருப்பீங்க. இல்லை, நான் யார் நீ பாப்பாடா அப்படின்னுவீங்க. கரெக்டா இல்லையா? அப்பதானே பேசியிருப்பீங்க. ஆனால் எப்படி ஜெபிச்சான் பார்த்தீங்களா? இவங்க சேர பாவத்தை மன்னிங்க ஆண்டவர், இவங்க என்ன செய்ய அவங்களுக்கு தெரியல. How he got that power within him. இன்னைக்கு நம்ம வல்லமை நடக்க தெரியுமா? இப்போ இந்த கேமரா நான் அப்படியே கையில் தூக்குறேன், அது வல்லமை, அது மேஜிஷியன் என்ன கேட்டான். ஹல்லேலூயா. ஒருத்தன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான், அது நம்ம பார்க்குறோம், ஓ அற்புதம் அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் பார்க்கணும், நம்மளுக்குள்ள ஒன்று அடங்காத ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? கோபம், எரிச்சல், பழி வாங்குற எண்ணம். இதை அடக்கக்கூடியது தான் பரிசுத்தாவின் வல்லமை. பரிசுத்த ஆவின் வல்லமை இதை அடக்கும் பொழுது அங்க ஆவின் கனி பிறக்க ஆரம்பிக்கும். The first place for the God's power to touch and display is our inner man. மொத இடத்துல எங்க வல்லமை வெளிப்படுறனா நம்ம உள்ளான மனுஷன் தான் அதை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் தான் மற்றதுல. என்ன கேட்டா ஒரு தேவ மனுஷன் என்ன பார்த்தீங்கன்னா, குருடன் பார்க்கிறதோ செவிடன் கேட்கிறதோ முடன் நடக்கிறதோ இது அற்புதம் இல்லை. ஒரு ஆத்மா மன திரும்புது, அதான் பெரிய அற்புதம். ரட்சிப்படுது, அதான் அற்புதம். அப்போ நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு பழி வாங்குற மனுஷன் கோபக்காரனாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஈஸியாக யூ கேன் ஜஸ்ட் forgive people like breathing. மூச்சு விடுறது போல, சுவாசிக்கிறது போல மன்னிச்சு விட முடியுது. பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் அவங்களை மன்னிக்கணும் அப்படி சொல்கிறீங்கன்னா அதுதான் வல்லமை, அதுதான் வல்லமை.
இப்ப இந்த மனுஷன் சாகும் பொழுது வெளிச்சமா சாகுறானா இருளா சாகுறானா? ஏன் வெளிச்சம்? இயேசுவை சாட்சி சொல்றான். எப்படி சாட்சி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இதே காரியத்தை இயேசு சிலுவையில் செஞ்சார். என்ன பண்ணாரு? பிதாவே, இவர்கள் என்ன செய்யறவங்களுக்கு தெரியல, இவங்க பாவங்களை தயவாய் மன்னு. எப்ப சொன்னாரு? சிலுவையில சொன்னாரா இல்ல கீழே சொன்னாரா? அப்ப உயிர் போகிற நேரத்தில் இயேசு இந்த வார்த்தையை பாய்ச்சிருக்காரு. அதுக்கு சாட்சியா இவன் என்ன பண்றான்? இயேசுவே, இவங்களோட பாவத்தை இவங்களுக்கு விரோதமா வைத்துக்கொள்ளாதீங்க, மன்னிச்சு விடுங்கன்றான். இதுதான் சாட்சி. இதுதான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எத்தனை பேர்த்துக்கு விரோதமா நீங்க கசப்பை வச்சிருக்கிறீங்க, எத்தனை பேர்த்த மன்னிக்காம வச்சிருக்கிறீங்க. இது ஒரு முக்கிய காரணம். உங்க வாழ்க்கையில சில கதவுகள் சாத்தப்பட்டிருக்குது, சில வாசல்கள் சாத்தப்பட்டிருக்குது. அங்க சமாதானம் இல்லை, அங்க மன்னிப்பு இல்லை, உத்தரவாதம் இல்லை. அப்ப எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்? யூ பிளாக் யுவர் ஓன் டோர்ஸ். உங்க சொந்த கதவை நீங்க பூட்டி வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னமும் முடியல பாஸ்டர், என்னால இது மறக்க முடியல, மன்னிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்றேன். இப்படியே இருந்தீங்கன்னா லைஃப் லாங் நீங்க அப்படிதான் இருக்க போறீங்கன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. வல்லமை வேணும்னா யூ ஹேவ் டு ஓப்பன் யுவர் ஹார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா see, we forgive people not because we want them to be blessed, we want to be blessed. ஹல்லேலூயா. என்னால இவங்களை மன்னிக்க முடியல சொல்லிட்டு அர்த்தம், அதுக்கு என்னத்தமா அர்த்தம்? விஷத்தை நீங்க குடிச்சுக்கிட்டு அவன் சாவான்னு காத்துட்டு இருக்கிறீங்க. நடக்குமா? விஷம் குடிச்சுதான் சாவான். மன்னிக்க முடியாத தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு விஷம். If you are not able to forgive, it means you have drink the poison. இப்ப நீங்க மற்றவங்களை மன்னிக்க முடியல, நம்மளை மன்னிக்க மாட்டோம், அவன் படணும்னு காத்திருக்கீங்க, நீங்க தான் அனுபவிப்பீங்க. ஏன்னா விஷத்தை குடிச்சது நீங்க, அவன் வாழ தான் போறான், அவன் தான் வாழ தான் போறான். The Bible did not teach us to hate, to curse, but to bless and forgive. Hallelujah. இயேசுவை குறித்து நம்ம போய் வெளியே போயிட்டு நீங்க போய் உங்க நெய்பர்ஸ்ட சொல்றீங்க, சொந்தக்காரன்ட்ட போய் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? நீ சர்ச்சுக்கு வந்து பாரு, இயேசு ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றீங்க. இயேசு குறித்து நீங்க போயிட்டு சுவிசேஷம் போய் சொல்றீங்க. யூ பிரீச்சிங் அபௌட் தி காஸ்பல். அதாவது ஒரு 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 ஆண்டு அறியாத மனுஷனை போயிட்டு இயேசுவை குறித்து நீங்க போய் சொன்னீங்க, அது என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்கன்ற அர்த்தம். ஓகே. அப்படிப்பட்ட நீங்க பிறரை மன்னிக்கன்னா நீங்க ஒரு பொய்யன். ஏன் இதை நான் சொல்றேன்? சுவிசேஷம் சொல்லும் பொழுது you are preaching about the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தை குறித்து நீங்க பிரசங்கிக்கிறீங்கன்ற அர்த்தம். இப்ப இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொன்னா ரத்தம் எதை பேசுது? பாவ மன்னிப்பை பேசுது. How come you preach the blood of Jesus but then you are denying the blood by not forgiving your neighbor? நீங்க ரத்தத்தை குறித்து நீங்க பேச சொல்றீங்க, இயேசு பாவத்தை மன்னிப்பார் மன்னிப்பார்ட்டு, பட் நீங்களே மன்னிக்கலையே, நீங்களே பிறர் பாவத்தை மன்னிக்கல, அந்த ரத்தத்துக்கு நீங்க தான் துரோகம் பண்றீங்க. Nobody can ever live after betraying and denying the power of his blood. Hallelujah. அவர் ரத்தத்துக்கு நீங்க செய்கிற இந்த துரோகத்துக்கு, இந்த 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 டினையலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களால பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. Hallelujah. You want to be forgiven, then you forgive. உங்க பாவங்களை கர்த்தர் மன்னித்து உங்களை முன்னுக்கு அனுப்பணும், முன்னேற வைக்கணும், மேலே யூ ஹேவ் டு ஃபர்கிவ். கர்த்தர் உயர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்க இறங்கி போறது தப்பே கிடையாது. நோட் திஸ் வேர்ட். கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அவரை உள்ளங்கையில வைத்து உயர்த்தணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க இறங்கி போறது தப்பே கிடையாது. யூ ஹேவ் டு டூ இட். ஹல்லேலூயா. என்னால் முடியல பாஸ்டர், என்னால் உங்களை மன்னிக்க முடியல, அவங்க செஞ்ச காரியம் அப்படி இருக்குது அப்படின்னா God gives you the power. கல் அடி வாங்குறவனுக்கு எங்க வல்லமை வந்துச்சு மன்னிக்கிறதுக்கு? Who gave him the power? Is the Holy Spirit's power. Hallelujah. அதான் நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும். Hallelujah. Hallelujah. There is somebody out there you need to forgive. எத்தனை பேருக்கு எனக்கு பரிசுத்த பேசிட்டு இருக்கிறார்? பேசுறா இல்லையா? உங்கள்கிட்ட பேசுற ஆவியனை உங்களுக்கு தொட போறாரு. இன்னைக்கு நீங்க மன்னிக்கிறது தீர்மானம் எடுக்கும் பொழுதே இன்னைக்கு விடுதலை பெற போறீங்க. எத்தனையோ பேர் மந்திரத்தில் கட்டப்பட்டிருக்கிறீங்க, சூனியத்தில் கட்டப்பட்டிருக்கீங்க. ஏன் திரும்ப அதை உடைக்க முடியல? நீங்க மன்னிக்கல. நான் சொல்றேன், யாரெல்லாம் உங்களுக்கு மந்திரிச்சு வச்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை கட்டி வச்சிருக்கிறாங்களோ, அவங்க ரட்சிப்புக்காக நீங்க பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிடுவார். அதான் சீக்ரெட். How can you break the stronghold of the demons? சாத்தானுடைய அந்த அரண்களை எப்படி உடைக்க முடியும்? Releasing your forgiveness on them.
Release your forgiveness on them. அவங்க மேல உங்க மன்னிப்பை கொடுங்க. நீங்க மன்னிச்சு விடுங்க. மனதால ஆசீர்வதிங்க. Love them as you love yourself. And you will bring them out of the cage. Hallelujah. There will be a release, I'm telling you. There will be a release. இன்றைக்கு கர்த்தர் உங்க உள்ளத்தை முதலாவது வல்லமையால் நிரப்ப போகிறார். Hallelujah. Hallelujah. பாருங்க ரோமர் 5:5 எடுத்து வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், பாருங்க தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு பிறர் மன்னிக்கிறதுக்கு அன்பு வேணும். அந்த அன்பு எங்கிருந்து வருது தெரியுமா? தேவனிடத்துல வருது. ஹல்லேலூயா. நான் பாவ மன்னிப்பு பிறர் மன்னிக்கிறது பத்தி நான் பேசுறேன்னா, don't think I can easily forgive people. In the past I can't forgive people. என்னோட கடந்த வழக்கில் போய் நான் ஈஸியாக மன்னிக்க மாட்டேன். ராத்திரி படுக்கும் பொழுது பல்ல கடிச்சு தான் படுத்திருப்பேன். பழி வாங்காமல் தூங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள மனுஷன் தான் கர்த்தர் இன்னைக்கு தொட்டு மாற்றி பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈகோ இருக்குதோ, எங்கெல்லாம் நான் கோபத்தை காமிக்கணும், பெருமையாக இருப்பணும், அங்கெல்லாம் நான் இறங்கி போய் பேச ஆரம்பித்தேன். அங்கே தான் கர்த்தர் என்னை ஆவில பலருக்க ஆரம்பித்தார். இந்த வல்லமை, இந்த அபிஷேகம், இதுக்கெல்லாம் முக்கிய சீக்ரெட்டு இந்த ஃபர்கிவ்னஸ் தான். இல்லைன்னா இது நடக்காது. இது நடக்காது. பிசாசை கேட்பான், நீயே பிறரை மன்னிக்கல, நீ சொல்லி நாயா போகணுன்னு கேட்பான். ஏன்னா மன்னிக்கிறவனுக்கு, மன்னிக்கிற கிருபை உள்ளவனுக்கு தான் அவனை ஓட்ட முடியும். வெறுப்பு யாரோடது? பிசாசோட. வெறுப்பை வச்சு பிசாசை ஓட்ட முடியுமா? அவன் என்ன சொல்லுவான்? நானும் நீயும் ஒரே கேங், நீ என்னை விரட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவான். ஆமாவா இல்லையா? அப்போ கிறிஸ்துவோட கேங்காக இருந்தால் தான் நீங்கள் பிசாசு கேங்காக ஓட்ட முடியும். சொல்கிறது உங்களுக்கு புரிதுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அப்போ நீங்கள் இந்த நேச்சர் நம்ம எல்லாமே பிறக்கும், பிகாஸ் நம்ம முக்கியமாக நம்மளாம் தமிழவங்க இல்லையா? நல்லா மிளகாத்தூள், பாபாஸ், அழகப்பாஸ்லாம் சாப்பிட்டு மூக்குக்கு மேலே கோவம் வந்து நம்மளுக்கு பழகிருச்சு, ரத்தத்தில் ஊறுனுது. ஆமாம் இல்லையா? உடனே நம்ம ரெண்டில் ஒன்று போய் பார்க்குறது, சண்டைக்கு நம்ம ரைட்ஸுக்கு சண்டை, இதெல்லாம் நம்ம நேச்சராக நடக்கிற ஒரு காரணம் நம்மளுக்குள்ள. ஆமாமா இல்லையா? ஆனால் இந்த சுபாவத்தை தான் கர்த்தர் கிறிஸ்துவின் சாயலாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு எப்படி சிலுவையில் எப்படி இருந்தார்? மன்னிச்சு விட்டார். அதே மாதிரி நீங்கள் மாறணும். Unless you become like him, you will have no part in the kingdom of God. அவரை போல நீங்கள் மாறலன்னா பரலோகத்தில் உங்களுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை. ஹல்லேலூயா. கோபத்தில் நம்ம பேசியிருப்போம், எரிச்சல் ஆயிருப்போம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது சூரியன் இறங்குறதுக்கு முன்பாகவே நம்ம அது தலைஞ்சிடணுமா? அப்போ தான் பைபிளில் போட்டிருக்கு. ஏன்னா எனக்கு இது நாள் வரைக்கும் கோபம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை நாளைக்கு வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. அன்றைக்கே முடிச்சிடணும் பார்ப்பேன். அன்றைக்கி அதை முடிச்சுட்டு என்னோட ஒரே இடம் எங்கே எனக்கு ஆறுதல் கிடைக்குன்னா தேவனோட சமூகம் மட்டும்தான். அங்கே போய் ப்ரே பண்ணால், அதாவது ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பேன், ப்ரே பண்ணதுக்கப்புறம் வேற மாதிரி இருப்பேன். காம் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஹீ இஸ் அவர் ஸ்ட்ரென்த். அங்கே போனால் வல்லமை கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. பீகார் ஊருக்கு இங்கேருந்து ஒரு குரூப் ஆஃப் பாஸ்டர், நம்ம முடிக்க போகிறப்ப பீகார் ஊருக்கு ஒரு குரூப் ஆஃப் பாஸ்டர் இங்கேருந்து போயிருக்காங்க. அந்த கோட் சொல்லி ஒரு இது வந்துச்சு. அங்கே போயிட்டு இருந்து ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னார், பாஸ்டர் அங்கெல்லாம் ஊழியம் வேறு மாதிரி, நான் அகஸ்டின் ஜெபக்குமாரோட ஊழியத்தை நான் போயிருந்தேன், போய் பார்த்துருந்தேன் அப்படின்னாரு. ஏன் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கிராமத்தில் போய் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ண இடத்துல ஒருவன் என்ன பண்ணிட்டான், நீ இயேசு பற்றி பேசினா உன் அம்மாவையும் உன் மனைவியும் சாகடிச்சிட்டான். கொலையை சாகடிச்சிட்டான், கொண்டு போட்டான். என்ன பண்ணிட்டான்? கொலை செய்துட்டான். she has died. முடிச்சு. ஓகே, அம்மாவும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேருமே, எவன் கொலை பண்ணானோ, எவனோட மனைவியும் அம்மா கொலை செய்யப்பட்டாங்களோ, ரெண்டு பேருமே ஒரே சர்ச்சில் ஆராதிக்கிறாங்களா? இது கூடுமா நம்ம சர்ச்சில்? நம்ம ஜனங்க செய்வாங்களா? நீங்கள் உங்களுக்கு சொந்தமான ஆட்களை கொலை செய்திருந்தா அவங்க கூட இப்போ அவங்க மன திரும்பி வந்தால் அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்களோட தேவனை ஆராதிப்பீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. மன்னிக்கிற மனசு இருக்குதா? இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு விடுதலைக்கு தேவை. உங்களுக்கு என்ன தேவை? விடுதலை தேவை. உண்மையான கிறிஸ்துவம்னா அதுதான். ஹல்லேலூயா. இது எங்கே? அகஸ்டின் ஜெபக்குமாரோட ஊழியங்களில் நடந்துகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட மன்னிக்கிற தன்மை இருக்கணும். நம்ம இடையில பார்த்தோம், ஒரு ஆப்பிரிக்கன் லேடி யூஎஸில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக அந்த தாய்
மகனை வந்து ஒரு வெள்ளைக்காரன் சாகடிச்சிருவான், ரேசிசம்னால சாகடிச்சிருவான். அவன் போய் என்ன பண்ணுவான், பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சுன்னு பைபிளை கொடுத்து நீ இயேசு ஏற்றுக்கொள்ளு, என் மகன் ஆண்டு கூட தான் இருக்கேன்னு தெரியும், நீ இயேசு ஏற்றுக்கொள்ளுன்றான். தன் சொந்த மகன் வாலி ஒரு 17-16 வயசு பையனை சாகடிச்சிட்டான். அது அந்த தாய் சொல்றா, அழுது என்னால் ஏற்றுக்க முடியல தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ அறியாம forgiven you, நீ இயேசு ஏற்றுக்கொண்டு அழுவுறா. Imagine what kind of Christians are they are. யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு அவங்களுக்கு வச்சு பார்த்தா ஏணி வச்ச கூட எட்டாது. ஒத்துக்கிறீங்க இந்த காரியத்தை? உண்மையா இல்லையா? ஏன் தெரியுமா? அவங்களாம் உண்மையா பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு வல்லமையினால் தரித்து கொள்ளப்பட்டு சாட்சியாய் வாழ்கிறார்கள். They are living as a light. நான் கேட்குறேன், உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைங்களோ இல்லை உங்க நெருங்கினோ இந்த மாதிரி பண்ணா நீங்க அந்த ஆளை மன்னிக்க முடியுமா? முடியலன்னு சொன்னா உங்களுக்கு விடுதலை தேவைன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உள்ளுக்கு இருந்தார்னா you will be able to forgive. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் சாட்சி சொல்ல, நான் ரொம்ப ரிவைவலி சொல்ல இதெல்லாம் படிக்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிராமத்துக்கு போயிட்டு ஹஸ்பண்டை கண்ணு முடிக்க சாக அடிப்பானுங்க, திருப்பி அவங்க போய் பிள்ளை நீ சாக அடிச்சிய அவனுக்கு பிள்ளை தான் இது, இயேசு ஏற்றுக்கொண்டு அவன் அந்த கத்துவ கம்பங்கே ஏற்றுக்கிட்டான்றார். How can you forgive the one who murdered your husband? அவன் பார்த்தா ஒரு வருஷம் ஸ்ட்ரகிள், என் கண்ணு முன்னைக்கு நீ என் புருஷன் அடிச்சிட்டேன்ட்டு. ஆனால் அவங்கள பலப்படுத்திக்கிட்டு இந்த ஜனங்களுக்கு தானே என் புருஷன் உயிரை கொடுத்தாரு, திருப்பி அங்கே போயிட்டு பிள்ளையை காமிச்சு இது அவரோட பிள்ளை நீ சாக அடிச்சுட்டு அவன் அந்த கொலை பண்ணவன் அவங்க முட்டி போட்டு அவன் கிராமமே ரசிக்கப்பட்டு இப்போ அங்கே உலக சர்ச் இருக்குது, பெரிய சர்ச் கட்டப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த காரியத்தை குறித்து. நம்ம இன்னைக்கு எது இதெல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் சொன்னார், நம்மளோட நோக்கம் இழந்து போய் நிற்கிறோம் நஃப்ரெண்ட், இதுதான் உண்மையான நோக்கம். இதில் நம்ம பரிபூர்ணமாக மாறணுமா, உங்கள் சர்ச்சை பெரிய வளர்ச்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க. திஸ் இஸ் வேர் ரிவைவல் பிகின்ஸ். ஆண்டு உயர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இறங்கி போய் தான் ஆகணும். நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இறங்கி போய் தான் ஆகணும். ஒருத்தர் சமாதானம் பண்ணிட்டு நீயா நானான்னு பார்க்காம உன்னோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்காம எல்லாமே ஆண்டவருக்காக அவர் நம்ம சிறுகணும்னு சொல்லி நம்ம மாறணுமா, பெரிய எழுப்புதலை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் இதை கரெக்டாக அவ்வளோக்கு அபிஷேகம் பெறும். நீங்கள் வாசிங்க, இது எப்படி நடக்கும், எப்படி நான் பிறர் மன்னிக்க முடியும், அதுக்கு நீ என்ன சொல்லி கேட்டால் ரொம்ப சிம்பிள். லூக்கா 9:29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. பாருங்க, இயேசு ஜெபிக்கும் பொழுது முகரூபம் மாறிற்று. நம்ம இன்னைக்கு எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே இவங்கள மாத்துங்க அவங்கள மாத்துங்க. இங்க இயேசு நல்லா அழகா டெமான்ஸ்ட்ரேட் பண்ற. பாத்தீங்கன்னா நீங்க ஜெபிக்கும் போது முதலாவது நீங்க மாறுவீங்க. என்ன ஆகும்? நீங்க தான் முதல்ல மாறுவீங்க. வாசிங்க அப்படியே. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்க எனக்கு ஸ்ட்ரகிள் பண்றேன் பாஸ்டர், என்னால மன்னிக்க முடியல, பலன் இல்லைன்ற. நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் கேட்பாரு, இப்போ உன்னை வந்து தப்பா பேசிட்டாங்க, இப்போ என்ன பிரச்சனை? இப்போ நீ வந்து உன்னை குறித்து நீ பெருமைப்படுறியா இல்லை என்னை குறித்து நீ பார்க்கணும்னு கேட்பாரு. உன்னை தானே பேசினாங்க, நீ பார்க்கணும், என்னை தானே மகிமைப்படுத்தி ஆகணும். இப்போ உன்னை பற்றி பேசி உனக்கு கோவம் வருதுன்னா அப்போ உனக்குள்ள பெருமை இருக்குன்னு கேட்பாரு. ஆமாவா இல்லையா? இதெல்லாம் எங்கே நடக்கும்? ஜெபிக்கும் பொழுது தான் நடக்கும். இப்போ நீங்கள் அவர் கூட அதிகமாக ஜெபிக்க எப்படி தான் மாறுவீங்க? எவன் வேணாலும் பேசிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை, எனக்கு நான் யாருன்னு தெரியும், நான் கத்தோட பிள்ளை. ஹல்லேலூயா. அப்படி மாறிடுவீங்க. முன்னெல்லாம் ஒரு ஆள் ஏதாவது பேசிட்டா என்னால் சாப்பிட முடியுது, 2 மாதம் 3 மாதம்லாம் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன் உட்காந்து. இப்போ எனக்கு பழகிருச்சு. ஏன் பழகிருச்சுன்னா, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளு கிடையாது, அவர் தானே பெரியவர். இப்போ நான் அதை கொடுத்து கோவப்படுறேன், எனக்குள்ளே பெருமை இருக்குன்ற அர்த்தம். ஆமாவா இல்லையா? அதை கொடுத்து நான் வருத்தப்படுறேன் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கோபப்பட்டு என்னைய பார்த்து நீ எப்படி பேச முடியும்னு கேட்டேன்னா எனக்குள்ளே என்ன இருக்குது? பெருமை இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தான் எல்லாம் நான் நினச்சேன், கர்த்தர் தான் என் மகிமை நினச்சேன்னா நான் இதை குறித்து கவலைப்படவே. ஏன்னா செருப்புக்கு என்றைக்குமே மதிப்பு கிடையாது. ஊழியக்காரன் சொல்லும் பொழுது we are the sandals at the feet of Jesus. அது எங்கேனாலும் மிதி வாங்கி தேஞ்சு போய் தான் அவனுக்கு வேறு வழி இல்லை. அது டைம் முடிஞ்சால் தூக்கி போட்டு புது செருப்பு வாங்கி போட போகிறான் முடிஞ்சு. இதுதான் நம்மளோட நிலைமை. நம்மளுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் பெருகணும், நான் சிறுகணும். யோவான்னு சொல்லும் போது யாருக்கும் புரியல, ஆனால் தெளிவாக புரிஞ்சுங்க, இதுதான் அதோட அர்த்தம். அந்த அளவுக்கு நம்ம வர்த்தே கிடையாது. என்ன கிடையாது? வர்த்தே கிடையாது. He to increase, we to
டிக்ரீஸ். ஹல்லேலூயா. இதை நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா யாரை வேணாலும் ஈஸியாக மன்னிக்க முடியும், ஈஸியாக அவங்களோட மிஸ்டேக்ஸை ஓவர்லுக் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லாம ஹல்லேலூயா. கடைசியாக பரிசுத்த ஆவின் வல்லமை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்கலாமா ஜெபிக்கிறதுக்கு? எல்லாம் அப்படியே முன்னுக்கு வந்துட முடியுமா? முன்னுக்கு வந்துருங்க எல்லாமே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். யுவர் க்ளோரி ஃபாதர். உங்களோட மகிமை இறங்கட்டும். அப்படியே முன்னுக்கு வாங்க வரிசையா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களோட பிரசன்னம் இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும் இப்பொழுது. ரபா ஷக். அப்படியே முன்னுக்கு வாங்கலாம். கிட்ட வந்துருங்க. இந்த லைன் கிட்ட வந்துருங்க எல்லாமே. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி லார்ட். Your holy presence, oh Father. தேவ ஆவியானவர் இப்பொழுதே இறங்கும்படியாக அப்படியே கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்துங்க. லீபா ஷந்த ரபா ரியபா. ஒரு மகிமையின் மேகம். Glory Jesus. ஒரு மைக் உங்களுக்கு வச்சிடுறீங்களா? Can set up a mic for her. Thank you Jesus. Glory. அப்படியே கரங்களை மேலே உயர்த்தி அப்படியே முன்னுக்கு வாங்கல. பின்னாடி இருக்கிற ஆட்கள்லாம் வந்து நிற்கிறதா இருந்தா நீங்க வந்து முன்னுக்கு வந்தா கம் ஃபார்வர்ட். கம் கம். முதல் பாஸ்டர் சொன்னது போல அபிஷேகம் வேணும்னா, வல்லமை வேணா, யூ மஸ்ட் கம் ஃபார்வர்ட். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நல்ல தலைக்கு மேலே கையை உயர்த்துங்க. சிஸ்டர் இங்கே வந்துருங்க. கம். ஓகே கம். தேங்க்யூ ஜீசஸ். கேமரா முன்னுக்கு யாரும் நிற்காதீங்க, எல்லாம் இங்கே வந்துருங்க. தேங்க்யூ லார்ட். வல்லமை இறங்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கண்களை மூடி கையை நல்லா மேலே உயர்த்தி பரிசுத்த ஆவி உங்கள் மேலே இறங்கும்படியாக, உங்களுக்குள்ள இருந்தால் இன்னைக்கு வல்லமை இறங்கும்படியாக, தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பும்படியாக, அப்பா வல்லமை இப்போது இந்த இடத்தை இறங்கும்படியாக அப்படியே உள்ளத்தை திறந்து கொடுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு பரிசுத்த ஆவி வேண்டும், வல்லமை வேண்டும், மகிமை இறங்கியே ஆகணும். Oh yes Lord. Glory Jesus. நல்ல ஆவில ஒரு மகிமை. Yes Lord. மறுபடியும் சொல்லுவோம். மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை. மறுபடியும் சொல்லுவோம். கை மேல ஊத்தி. ஒரு மகிமையின் மேகம். நல்ல ஆவி நிரம்பி. Yes Lord. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. சொல்லுங்க. என் நினைவில், உணர்வில், என் பேச்சில, என் மூச்சில, ரெண்டு கையை மேல உயர்த்து. Yes Lord. Your power, your glory. Oh yes. அன்பினாவியானவர், அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே,
ரெண்டு கையை உயர்த்தி விலகாத விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் விலகாத மேகம். Come on church, விலகாத ஆவியானவரே, ரபகதா நல்ல ஆவி நிரம்பு, தேவ வல்லமை. ஓ எஸ், தேவ மகிமை இப்பொழுதே ஒவ்வொருத்தரையும் நிரப்பும்படியாக 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 ஆவியானவரே. ரபகபரியாச்சே. Yes, yes, yes. Oh, yes. நல்லா நல்ல ஆவி நிரம்பி வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. ரேபா மகதரியாச்சே. எஸ், எரியுது. அநேகர் மேல் அக்கினியாக 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 அக்கினியாக. லேபா ஷதரியாச்சே. எஸ், your power, your power, your power. Touch of the Holy Spirit, the touch of the Holy Spirit. வல்லமை ஆவி இறங்குது. ரே மகதே ஏ மாஷே. Jesus, 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 yes, yes, Spirit of God, la mashe, glory, எரியுது எரியுது எரியுது, அக்கினி பற்றி எரியுது பற்றி எரியுது. Masha, glory, la takaba, power of the Lord, power, power. Jesus. கண்களை மூடி. Glory. Loose. Loose. Loose right now. Loose right now. Loose right now. Loose right now. Loose. அப்படியே ஆவியில் நிரம்பி. Ramakata. Your power, Lord. Your lekata. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Mashaka. Glory. Vallame. Pop. Pop. Nishata. Lucy. அன்பினாவியானவர். Yes. நிரப்புதல் உண்டாகும். நிரப்புதல் உண்டாகும். Glory, Jesus. வல்லமை. வல்லமை வல்லமை வல்லமை. மறைந்திருக்க எல்லா கட்டுகள், அசுத்தமான கட்டுகள் உடைந்து வெளியாகும், உடைந்து வெளியாகுது, உடைந்து வெளியாகுது. இயேசுவின் நாமத்தில். லா மாஷாட்டா ரேபா கதா. நல்ல கையை மேல உயர்ச்சி தேவ வல்லமையில மூழ்கி. Touch, touch. Touch Holy Spirit. Touch in the mighty name. Touch. Touch right now. Touch Holy Ghost. Rakaba Shanta. Yes. காயங்களை ஆற்றுகிறவர். காயங்களை ஆற்றுகிறவர். La Rabaka. Jesus. கை நல்ல மேல உயர்த்து. தேவ மகிமை இறங்குது. மகிமை இறங்குது. Yes. சிந்தில இருக்க எல்லா குழப்பங்களும் உடையுது. Thank you, Jesus. Thank you, Jesus, mighty. Mashata Rabaka. Yes. Glory, Jesus. Glory, Jesus. La Rabakata. Yes, Lord. The power of the Lord. The power of the Lord. எல்லா கட்டுகளும் அவிழ்க்கிறது. எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து விடுகிறது. இயேசுவின் நாமத்தில். Release him, Father. Release him, Father. Release him. Release him. In the mighty name. Mighty name. Come on, church. நல்ல கையை மேல உயர்த்தி ஆவியில் நிரம்பி
கட்டுகளை அவிழ்க்கும்படியாக தேவ மகிமை இறங்கட்டும். Let the glory of the Lord. மகிமையா, எஸ் எஸ், யூஸ் him Father, யூஸ் him. தேவனுடைய அழைப்பு நிறைவேறட்டும், தேவனுடைய அழைப்பு நிறைவேறட்டும். ராகா சரா ஏரியாஞ்சா ஷாதே ராபா ராகா, எஸ் Lord, release him. நல்ல கையை மேல உயர்த்தி விடாம தேவ வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. Power, power of the Lord. Rada nakaba riyaje. Oh yes, yes Lord, yes. Break it, break it, break it. நல்ல கையை மேல உயர்த்துங்க, கையை நல்ல மேல உயர்த்துங்க. வல்லமை இறங்குது. Lift up your hands. வல்லமை வேணும் நினைக்கிறவங்க, அபிஷேகம் வேணும் நினைக்கிறவங்க, தேவ வல்லமைக்காக தாகத்தோட தாகத்தோட தாகத்தோட, the power of Holy Ghost. Yes, yes, yes. Now பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே, Jesus, right now, ராஜேகே ஊற்றும் ஆவியானவர், ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. சர்ப்பனத்தில் வருகிற எல்லா ஆவிகள், எல்லா பாம்பின் ஆவிகள், பாம்பின் ஆவிகள், every spiritual wife, in the name of Jesus, mighty name, mighty name, fire in Jesus. நல்ல கையில் ஆவி நிரப்பி அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார் இப்பொழுது. ரே பாச்சா ராகபா ரே மாகா சாரியாச்சே. The power of the Lord, the power of the Lord, power of the Lord. உங்க கையில தேவ வல்லமை இறங்குது, கையில தேவ வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. நல்லா பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி அனலாக, அக்கினி அனலாக, அக்கினி அனலாக தேவ ஆவியானவர் இப்பொழுதே, இப்பொழுதே சகல விதமான கட்டுகள் அவிழ்க்கப்படுது. தேவன் விடுதலை தருகிறார். Receive it. Thank you Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. எல்லாம் ஒரு மனமே ஜெபிக்க போறோம். இங்க கட்டப்பட்டிருக்கிற பிசாசின் எல்லா விதமான பலிப்பீடங்கள் இந்த சபையை சுத்தி இப்பொழுது அது இடிந்து உடைய ஆரம்பிக்குது, இடிந்து உடைய ஆரம்பிக்குது. அப்படியே கையை நல்ல மேல உயர்ச்சி, அவன் all of you be the spirit. We pray together as a church. சபை ஜெபிக்கும் பொழுது வல்லமை இருக்குது. நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, அந்த சபையில இருக்கிற எல்லா மரணத்தின் ஆவி, வியாதியின் ஆவி எதெல்லாம் சபைக்குள்ள நுழைந்து அப்ப அந்த சபை தரிசனத்தை மாற்ற நினைக்குதோ அது இன்னைக்கு மொத்தமாய் உடைந்து போகுது. தேவன் நியமித்தது பாதாளத்தின் வல்லமை ஒருபோதும் இந்த சபையை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வல்லமை இந்த சபையை மேற்கொள்ள முடியாது. கர்த்தரின் அளவிலாத கிருபை அக்கினி இந்த சபை மேல இப்போது இறங்கி கொண்டிருக்குது, இறங்கி கொண்டிருக்குது. தேவன் விடுதலையை தருகிறார், விடுதலையை தருகிறார். Receive it. Thank you Jesus. Thank you Lord. அப்படியே கை நல்லா மேல உயர்த்துங்க. தேவ பிரசன்னம் லீபா சாந்தராபா. அப்படியே கையை மேல உயர்த்துங்க. தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பும்படியா. Spirit of the Lord, Spirit of the Lord. அநேகர் இப்ப உணர ஆரம்பிக்கிறீங்க, பக்கத்துல நிக்கிறத உணர ஆரம்பிக்கிறீங்க. உங்க பக்கத்துல அவரை உணர முடியும். லபா சாந்தராபா ரீபா நாஷாந்தலபா சியாந்த். நல்ல ஆவில அப்படியே பிரசன்ஸ்குள்ள ஆழமா போறீங்க. பிரசன்ஸ்குள்ள அப்படியே ஆழமா போகிறீங்க. உங்களுக்கு சிலருக்கு அந்த குற்ற உணர்வு, கில்ட்டினஸ், ஆண்டவரை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தேவன் எடுத்து வெளியே போடுகிறார். உன் பாவத்தை தேவன் பார்க்கல, உன் உள்ளத்தை பார்க்கிறார். அப்பா என்று கூப்பிடு, அப்பா என்று கூப்பிடு, அது மாத்திரம் போதும். Just call him Father. அப்பா, டேடி என்று கூப்பிடு, அது மாத்திரம் போதும். அவர் மறுபடியும் உன்னை அணைக்க வருகிறார், உன்னை அணைக்கிறதுக்கு வருகிறார். லே கேபா ஷாதா ரபா ராகதா. அவர் வல்லமை இப்பொழுதே இறங்குது, வல்லமை இறங்குது. அந்த இருதய பாரம், உங்களை ஒரு சில பாரம் உள்ளத்துல அதை தேவன் எடுத்து போடுகிறார். இந்த நாளில் ஒரு சமாதானம் உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது. உங்க தூக்கத்தை கெடுத்த எல்லா ஆவிகள் இன்னைக்கு மொச்சமா வெளியேறுது, மொச்சமா வெளியேறுது, மொச்சமா வெளியேறுது, மொச்சமா வெளியேறுது. இயேசுவின் நாமத்துல மொச்சமா வெளியேறுது. தேவ மகிமை, தேவ மகிமை அளவில்லாமல், அளவில்லாமல், அளவில்லாமல். எஸ்,
the power, the glory. Shataraba reyacharaba. தேவ அக்கினி பற்றி எரியுது, பற்றி எரியுது, பற்றி எரியுது. அப்படியே ஆவியில் நிரம்பி விடாம தேவ பிரசன்னத்திற்குள்ளாக. Let the glory Jesus. கரண்ட் போல உங்க உடம்புல, கரண்ட் போல ஒரு வல்லமை, கரண்ட் போல உடம்பை முறுக்கெடுக்கிற எல்லா ஆவிகள், உடம்பை முறுக்கெடுக்கிற எல்லா ஆவிகள். Jesus, your power, your anointing is coming upon you. Your power, your anointing. வல்லமை, வல்லமை, வல்லமை. அடி வயித்துல மறைந்திருக்கிற எல்லா ஆவிகள், அடி வயித்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்துல வெளியாகும், இயேசுவின் நாமத்துல வெளியாகும். சர்வத்தின் முட்டைகள் எல்லாம் உடையுது, உடையுது. சர்வ முட்டைகள் எல்லாம் உடையுது. லே பா பா சாகா ரா கா பா ரா சாகா பா ஷாச்சா ரா பா ரியாஞ்சி போ இயேசுவின் நாமத்துல. லே மா ஷேகேதா மா ரா சரபா. Glory Jesus. இயேசுவின் நாமத்தில் ரேபா நாஷாந்தா. Every burden on you, every burden. உள்ளத்தை அறிந்திருக்கிறார் தேவன். லேகேதா நாஷாந்தா. அக்கினி அனலாக. Yes Father. Relief, 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 relief. ரீதே லேபோ சரபா. நல்ல அப்படியே ஆவியில் நிரம்பி விடாம. Glory Jesus. Glory Jesus. Yes Lord. Yes. The Spirit of God. நாஷாந்தா. நல்ல கையை மேல உயர்த்தி தேவ ஆவியானவர் நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். லேகேதாராபா. செலிவை, செலிவை தருகிறார், செலிவை தருகிறார், செலிவை தருகிறார், செலிவை தருகிறார். The power of the Lord. Every dreams, சொற்பனத்துல தாக்குகிற எல்லா ஆவிகள். லா ராஜா காபா. Glory Jesus. நல்லா அப்படியே ஆவியில் நிரப்பி விடாம தேவ மகிமை சித்தியில் இருக்கிற எல்லா கட்டுகள், எல்லா கட்டுகள். எஸ், today is your day of deliverance, day of deliverance. பரிசுத்த ஆவின் அக்கினி, பரிசுத்த ஆவின் அக்கினி, ஆவின் அக்கினி. எஸ், the power of the Lord. Unlimited, 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 unlimited. Reba nashanda, rekaba nashanda, letaraba. நல்ல கையை மேல உயர்த்தி தேவ மகிமை இறங்குது. Father, I pray in the name of Jesus. Yes, yes, Jesus. Your power on, your power on. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். நல்ல அப்படியே ஆவியில் நிரம்பி, நல்ல ஆவியில் நிரம்பி விடா தேவ மகிமை இறங்குது. எதெல்லாம் வருமானத்தை அப்படியே கட்டி வைத்திருக்குது, எதெல்லாம் ஆசீர்வாதத்தை தடை பண்ணிருக்குது, தேவன் உடைக்கிறார், தேவன் உடைக்கிறார், தேவன் உடைக்கிறார், தேவன் உடைக்கிறார், உடைக்கிறார். சிலருக்கு ஷோல்டர் மேல ஒரு வலி இருக்குது, அந்த வலி எல்லாம் எடுத்து போடுகிறார். தேவ வல்லமை இறங்குது, மகிமை இறங்குது. எல்லா சாத்தானுடைய பொருள், every voice of the devil, I break it right now. பிசாசுடைய பொருளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் அவன் சத்தத்தை கேட்காதபடி break in Jesus name. மாஷாச்சா ராபா மாச்சா காச்சா ரியாச்சே. அக்னியாக, அனலாக, 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 அனலாக. தலையிலேந்து உள்ளங்கால் வரிலும், தலையிலேந்து உள்ளங்கால் வரிலும் ஆவின் வல்லமை இறங்குது, ஆவின் வல்லமை இறங்குது. புரிது ரேபே தா லாபா ஷாச்சா. ரிலீஸ், ரிலீஸ், ரிலீஸ் இன் ஜீசஸ் நேம். நல்ல ஆவியில் நிரம்பி விடாம. Glory Lord, glory Lord, glory. Yes, சிந்தில் இருக்கிற எல்லா ஆணிகள், எல்லா ஊசிகள் வெளியேறும்படியாக, 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 வெளியேறும்படியாக. The glory of the Lord, glory of the Lord. La makacharaba. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உம்முடைய தொடுதலுக்காக நன்றி. Thank you Holy Spirit. ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இங்க எரிகிற அக்கினி மறுபடியும் அநேகரை இந்த வட்டாரத்தில் கொண்டு வர போகுது. There's an altar right now. தேவனுடைய தூதர்கள் இந்த சபையில ஏறி இறங்குறது நான் பார்க்கிறேன். அப்படின்னா தூபம் ஏத்துற ஊழியர்கள், தூதர்கள், லேகேபா நாஷாந்தா ரபா ஷாந்தா. நாலா பக்கமும் ஆட்களை கர்த்தர் அனுப்ப ஆரம்பிப்பார். ரேடா லபா நாஷாந்தா ரேகேபூரியா. பிதாவே, இந்த ஸ்தலத்தை மறுபடியும் நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. We rededicate this place once again, Father. இங்க கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த ஊழியம் மறுபடியும் எழும்ப போது அநேகரின் உள்ள கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. இந்த சபையை கர்த்தர் ஆவினால் கட்டுவார், வல்லமையினால் கட்டுவார், அவர் இந்த இடத்தை உறுதிப்படுத்துவார் இயேசுவின் நாமத்தில். We thank you Lord. We thank you Jesus. நீங்க கால் எடுத்து வைக்க உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். There's one thing the Spirit of the Lord is telling. இந்த சபைக்கு கமிட்டடா இருங்க. Be committed. ஒரு வாரம் வருது, மறுவாரம் வரும் அப்படி கிடையாது. வாரம் எந்த ஜெபம் எந்த கூட்டமும் வந்து கலந்து கொள்ளுங்க. இனி ஒரே மாதத்துல நீங்க மாற்றம் உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. When you are obedient, நீங்க கீழ்ப்படியும் பொழுது இந்த மாற்றத்தை நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. பிதாவே, இந்த சபையும் இந்த சபை ஊழியர்களையும் அப்ப அந்த சபையில இருக்க போதிலும் அவர் குடும்பத்தினர் ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சபை பெருகட்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பொல்லாத காரியம் வெளியாக்குறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம் ரத்தம் இந்த சபை வாசலை தெளிக்கப்படுவதற்காக நன்றி. தேவன் நாம மாத்திரமே இந்த சபையில உயர்த்தப்படட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. ஒன்றும் நாக்காலியெல்லாம் ஒன்றும் அடுக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நாங்கள் கடந்த வாரத்துலேருந்து நம்ம சொல்கிறோம், சர்ச்சில் மீட்டிங் இருக்குது, நீங்கள் வந்ததுன்னா அவசரமாக போகக்கூடாது, இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு ஐக்கியப்பட்டுட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ தயவுசெய்து நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் கூட்டம் முடியல. ஆமென். இப்போ நம்ம ஒரு மாஸ் ப்ரேயர் தான் பாஸ்டர் நடத்தியிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம அடுத்த வேகமாக காணிக்கைகளை எடுத்துட்டு நம்ம அறிவிப்புகளெல்லாம் முடிச்சுட்டு தனிப்பட்ட ஜெபம் வேணுங்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவருடைய தொடுதல் எனக்கு வேணும், இன்னும் ஆழமான சில காரியம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து ஜெபம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஊழியரை வர வைத்திருக்கிறோம். ஆமென். ஸோ அதுக்கு முன்பதாக நம்ம உற்சாகமாக நம்ம காணிக்கைகளை தசம பாகங்களை நம்ம சேகரிக்கும். அல்லேலூயா. உற்சாகமாக கொடுங்க, கணக்கு பார்க்காம கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை மனப்பூர்வமாக இருக்கிற ஒரு இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஓ ஜீசஸ். Come forward and glorify God.
வேகமாக நம்ம அறிவிப்புகளை நம்ம கவனிப்போம். இந்த வாரம் நமக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியும் இருக்காது. ஆமென். எந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்காது. வெள்ளிக்கிழமை இரவில் மியூசிக் ப்ராக்டிஸ் இருக்கும். வெள்ளிக்கிழமை இரவில் மியூசிக் ப்ராக்டிஸ் இருக்கும். நான் வந்து நடத்துவேன். ஸோ சில பிள்ளைங்களை நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே மியூசிக் ப்ராக்டிஸ் நடத்துவேன். உங்கள் பிள்ளைங்க யாராவது மியூசிக் பழகணும், அதில் எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் அவங்கள சர்ச்சுக்கு அனுப்புங்க. ஓகே, சர்ச்சுக்கு அனுப்புங்க. சர்ச்சில் வாத்தியங்களை சில காரியங்களை பேசிக்காக சில காரியங்களை சொல்லி கொடுத்து நடத்துவோம். முக்கியமாக நம்ம வர்ஷிப்க்கு நம்ம ஆயத்தமாகணும். ஆமென். ஏன் நம்ம ப்ராக்டிஸ் சரியாக பண்ணுறதில்ல, சரியாக கார்ட்ஸு இதெல்லாம் சரியாக நம்ம கோ த்ரூ பண்ணுறதில்ல. அதனால் சில தடுமாற்றங்கள்லாம் ஏற்படுகிறத வரப்போகிற நாட்களில் நம்ம தவிர்க்க வேண்டும். இல்லையா, நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் என்று சொல்லி இந்த இசை பயிற்சியை நம்ம ஒழுங்கு செய்ய போகிறோம். ஆமென். ஸோ ஐ வில் டேக் ஓவர். நீங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்க. ஓகே, சனிக்கிழமை டெம்பரின் ப்ராக்டிஸ். சனிக்கிழமை வந்து டெம்பரின் ப்ராக்டிஸும் சர்ச் கிளீனிங்கும் இருக்குது. உங்கள் வீட்டில் இப்போ பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொன்னால் இப்போவே அந்த கிளாஸுக்கு அனுப்பலாம். நீங்கள் டெம்பரின் கிளாஸ்க்கெலாம் நீங்கள் பிள்ளைங்களை அனுப்பலாம். எங்களுக்கு டெம்பரின் டான்ஸஸ் தேவைப்படுகிறது. ஸோ அதே வேளையில் சர்ச் கிளீனிங் செய்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச் கிளீனிங் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து சனிக்கிழமை சர்ச் திறந்துருக்கும் போது நீங்களே வந்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஆமென். இந்த மாதிரியான சின்ன சர்ச்சை கூட நம்ம சுத்தமாக வச்சுக்க முடியலன்னா ஆண்டவர் பெரிய சர்ச்சை கொடுக்க மாட்டார். ஆமென். ஸோ ஆகையால் நம்ம இப்போ இருக்கிற கட்டடத்தை நம்ம நல்லாக பராமரிக்க வேண்டும். இல்லையா? ஸோ வெள்ளிக்கிழமை இரவில் வர்ஷிப் ப்ராக்டிஸ் இருக்கும். சனிக்கிழமை 1 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டெம்பரின் டான்ஸ் ப்ராக்டிஸும் சர்ச் கிளீனிங்கும் மற்ற சபைக்கு ஆயத்தம் பண்ணுகிற சில காரியங்கள் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் போல் காலையில் இங்கே 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் லேடிஸ் ப்ரேயர் வந்து தனியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அது வெனஸ்டே, தேர்ஸ்டே, வியாழக்கிழமை பெண்கள்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி தான் நம்ம ஜெபிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நம்ம கேட்டோம். தேவனுடைய வல்லமையினால் நம்ம ஜெபிக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். நிறைய விண்ணப்பங்கள் இருக்குது, நிறைய விஷயத்தில் நமக்கு விடுதலை தேவை. அதனால் சபை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். சபை ஜெபிக்கும் போது பாஸ்டர் சொன்னார், என்னது, பேதுரு விடுதலையானார். ஆமென். ஸோ ஜெபிக்கும் போது விடுதலை நடக்கும். ஆமென். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள். அற்பமான ஜெபம்னு சொல்லி எண்ணாதீங்க. ஆண்டவருக்கு முன்பதாக அவர் கிரியை செய்கிறதுனால அவருடைய நாமத்தை அவருக்கு மகிமைப்படுத்திக்க தெரியும். ஆமென். ஸோ நமக்கு இருக்கிற விசுவாசத்தில் நம்ம மூவ் பண்ணுவோன்னு சொன்னால் ஆண்டவர் பலத்த காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. ஸோ இவ்வளோ தான் அறிவிப்புகள். ஸோ தேர்ஸ்டே ப்ரேயர் இருக்கும், ஃப்ரைடே வர்ஷிப் ப்ராக்டிஸ் இருக்கும், சாட்டர்டே சர்ச் கிளீனிங், டெம்பரின் ப்ராக்டிஸ் இருக்கும், டெம்பரின் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும். அல்லேலூயா. ஸோ சில காரியங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வாரம் நம்மளுடைய சர்ச்சுடைய ஆனிவர்சரியும் கூட. ஸோ நம்ம ஆனிவர்சரி ஜஸ்ட் ஒரு வாழ்த்து மாதிரி நம்ம ஒருத்தர் நம்ம செய்து கொள்வோம். பட் நம்ம சரியாக அந்த செலிப்ரேட் பண்ணலை. இதுதான் நமக்கு முக்கியம். இதுக்கு பிறகு நம்ம இன்னொரு நாள் தேர்ந்தெடுத்து நம்ம அதை கொண்டாடுவோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு அறிவிப்பு. மத்தியில் ஊழியம் செய்ய வந்த பாஸ்டர் ரெவரண்ட் ஜானதன் எஸ்ரா, அவருடைய குழுவினர், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டாட்டர், அவங்க சர்ச்சில் ஒரு மியூசிஷியன் இருக்கிறாரு, இவங்களாம் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கூட்டம் முடிஞ்சோன்னா தனிப்பட்ட ஜெபங்க வேண்டுங்கிறவங்க நீங்கள் வந்து பொறுமையாக ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆமென். பொறுமையாக ஜெபம் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? ஸோ நான் எழுந்து நின்று கூட்டத்துக்காக நாம் ஜெபம் செய்து முடிப்போம். தேங்க்யூ லார்ட். அளவில்லாத நன்மைகளை ஒவ்வொரு நாளும் எண்ணி முடியாத
காரியங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதுக்காக நன்றி. நாள்தோறும் ஆண்டவரே நீங்கள் உம்முடைய அண்டையில் எங்களை சேர்த்து கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த நாளில் இந்த சபையில் உங்களுடைய தொடுதல் மறுபடியும் வந்ததுக்காக நன்றி. உங்களுடைய அசைவாடுதல் இந்த சபைக்குள்ளே வந்ததுக்காக நன்றி. உங்களுடைய அபிஷேகம் இங்கே பொழியப்பட்டதுக்காக நன்றி. உங்களுடைய விடுதலை இங்கே கிரியை செய்ததுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியாருடைய அசைவு இந்த சபையில் காணப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தையும் சரி, விடுதலையும் சரி, அபிஷேகத்தையும் சரி, தொடுதலையும் சரி, கடைசி வரைக்கும் இதை நாங்கள் காத்துக்கொள்வோம். இதற்கு உண்மையாக நாங்கள் இருப்போம். எங்களை ஒப்பு கொடுப்போம். என்ன போராட்டம் வந்தாலும் உம்முடைய வல்லமை எங்களோடு இருக்கிறது. உம்முடைய வல்லமை இன்னைக்கு எங்களை தொட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீர். யோசேப்பு மேலே கர்த்தர் வைத்த அந்த அபிஷேகம் இன்னைக்கு எங்கள் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. அநேக காரியங்களை விட்டு ஓடுவதற்கு, பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்வதற்கு, ஸ்டேவானை போல அந்த அபிஷேகம் எங்கள் மேலே இருக்கிறது. தேவனுக்கு சாட்சியாக நாங்கள் எழும்புவதற்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நீ நல்ல தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே, நாங்கள் படைத்த ஆண்டவரே எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு நாங்கள் கொடுத்த தசம மகங்கள் காணிக்கைகளை அல்லேலூயா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அது இன்னும் பெருக செய்யுங்க. சபையினுடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாரம் இருக்கிற ஒவ்வொரு கூட்டம், ஜெபங்கள், ஆண்டவரே ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் ஆண்டவரே உடைய பொறுப்பாதத்தில் வைக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றியாக நடத்தி முடிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் மத்தியில் கடந்து வந்த பாஸ்டருக்காக நன்றி. அவருடைய சபைக்காக நன்றி. ஆண்டவரே, அவருடைய சபை ஜனங்களை விட்டு அவர் இங்கே வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்ததுனால அந்த சபை இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி, இன்னும் வலதுபுறம் இடதுபுறமும் அந்த சபை இன்னும் பெருகி வளர வேண்டும் என்று சொல்லி அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற அந்த பாஸ்டர் அம்மாவுக்கு அவன் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் இங்கே அவரை பயன்படுத்தினதை காட்டிலும் 100 மடங்கு அங்கே கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் ஐக்கியம் தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் அவசரப்பட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க. ஜெபம் வேணுங்கிற முக்கியமாக வியாதிசர்கள், வியாதியில் இருக்கிறவங்க நீங்கள் முதலாவது முன்பதாக வந்து பாஸ்டரோட ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமென். ஸோ ஐ வில் கைட், நான் கைட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நீங்கள் ஜெபம் வேணுங்கிறவங்க காத்துருங்க. காட் பிளஸ் யூ.